வல்லமையா மகிழ்ந்திருக்கின்றேன். உந்தன் தயவினால் அசைவராதிருப்பேன். உந்தன் வல்லமையால் மகிழ்ந்திருக்கின்றேன். உந்தன் தயவினால் அசைவராதிருப்பேன். கேட்டேன் வாய்விட்டு நீ மறுக்கவில்லையே. கேட்டேன் வாய்விட்டு நீ மறுக்கவில்லையே. உள்ளம் விரும்பினதை நீ எனக்கு தந்தீரே. 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 உள்ளம் விரும்பி இயேசுவின் நாமத்தை உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அசையாத ஆக்கிடுங்கப்பா. அசைக்க முடியாததை மாற்றிடுங்கப்பா. எந்த சத்துருவும் அசைக்க முடியாது. எந்த உலகமும் அசைக்க முடியாது. எந்த மனிதர்களும் அசைக்க முடியாது. எந்த விளைவினம் அசைக்க முடியாது. எந்த வியாதியும் அசைக்க முடியாது. எந்த நோயும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்டவர் வல்லமை. அப்படிப்பட்டவர் வல்லமை. அப்படிப்பட்டவர் வல்லம். எதுக்கு அசையாம் யாராலும் அசைக்க முடியாது. எது போல அசைக்க முடியாது. ஒரு வல்லமை, ஒரு வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேல, எங்கள் ஒவ்வொருவர் மேல இந்த நேரத்தில் வச்சிருங்கப்பா. 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 ஒவ்வொருவர் மேல வச்சிருவோம். ஒவ்வொருவர் மேல அந்த வல்லமை வைக்கப்படுவதாக. மன சபதரா நிமன் கரமன கபதுடரவா. கேட்டேன் வாய்விட்டு நீ மறுக்கவில்லையே. கேட்டேன் வாய்விட்டு நீ மறுக்கவில்லையே. என் உள்ளம் விரும்பினதை நீர் எனக்கு தந்தீரே. என் உள்ளம் விரும்பினதை நீர் எனக்கு தந்தீரே. கேட்டேன் வாய்விட்டு நீர் மறுக்கவில்லையே. கேட்டேன் வாய்விட்டு நீர் மறுக்கவில்லையே. என் உள்ளம் விரும்பினதை நீர் எனக்கு தந்தீரே. என் உள்ளம் விரும்பினதை நீர் எனக்கு தந்தீரே. ஒரு ஜெபம் என்ன செய்யும்? நேற்றுக்கு சொன்னோம், அசையாத இருக்கிறவன் தான் அசைக்க முடியணும். அசையாத இருக்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? அசைக்க முடியணும் இல்லையா? அப்போ நான் அசையாமல் இருக்கணும்னா ஒரு அபிஷேகம் மேலே இருக்கணும். இந்த அபிஷேகம் தான் என்ன செய்யும்? நம்மளை அசைக்க முடியாதவர்களாய் மாற்றும். அபிஷேகம் என்ன செய்யும்? நம்மளை அசைக்க முடியாதவர்களாய் மாற்றும். யார் மேலே அந்த அபிஷேகம் இல்லையோ அவங்கள ஈஸியாக பிசாசு அசைச்சிடும். அவங்கள என்ன செஞ்சிடும்? ஈஸியாக அசைச்சிடும். ஈஸியாக அசைச்சிடும். ஒரு பலவீனம் ஈஸியாக அசைச்சிடும். ஒரு பிசாசு ஈஸியாக அசைச்சிடும். ஒரு உலகம் ஈஸியாக அசைச்சிடும். ஒரு மனிதர்கள் ஈஸியாக அசைச்சிடுவாங்க. அபிஷேகம் இல்லாத ஒரு மனுஷனை உலகமோ மனிதர்களோ பிசாசோ ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு ஈஸியாக என்ன செஞ்சிடும்? அவங்கள ஈஸியாக அசைச்சிடும். ஈஸியாக என்ன செஞ்சிடும்? அசைச்சிடும். ஆனால் நேற்றுக்கு சொன்னோம், அசையாத இருக்கிற ஒருத்தன் தான் அசைக்க முடியும் இல்லையா? அசையாத இருக்கிற ஒருத்தன் தான் என்ன செய்ய முடியும்? அசைக்க முடியும். இன்றைக்கி ஏன் நம்மளை அசைச்சிடுதுன்னா, அசைக்க முடியாதது நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நம்மளை அசைச்சிடுது. அசைக்க முடியாதது நம்மிடத்தில் இல்லை, அதனால் என்ன செஞ்சிடுது? ஈஸியாக அசைச்சிடுது. அப்போ அசைக்க முடியாதது நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்ய முடியாது? அசைச்சிட முடியாது இல்லையா? அசைச்சிட முடியாது. ஆமே, இதுக்குள்ளே ஒரு வெயிட் இருக்குது இல்லையா? இது என்ன காற்றடித்தாலும் என்ன செய்யாது? ஒன்றும் அசையாது இல்லையா? இதுக்குள்ளே இருக்க வேண்டியது இல்லை. ஒரு எம்டி பாட்டில் வச்சா அது ஈஸியாக தானாகவே அசைஞ்சிடும். அப்போ அது ஏன் ஈஸியாக அசையுது? ஒன்று ஏன் ஈஸியாக அசைய மாட்டேங்குது? உள்ளே இருக்க வேண்டியது இல்லை, அதனால் ஈஸியாக உடனே தட்டிட்டு போயிடுது. போகிற போக்கு என்ன செய்யுது? பிசாசு தட்டிட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி போகிற போக்கில் உனக்கு ரொம்ப கேர் இடத்தெல்லாம் தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எது இது உள்ளே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், இது ரொம்ப கேர் எடுத்து தள்ளணுமா? இல்லை இல்லையா? சும்மா அப்படி நடந்து போனாலும், இந்த நடந்து போகிற காற்றடிச்சாலே இந்த பாட்டில் கீழே விழுந்துடும் இல்லையா? அப்போ பிசாசனுக்கு ஏன் அவனை எளிதாக தாக்குறான்னா, உள்ளே இல்லை, உள்ள அவனை சொல்லும் போதே கத்துறான் பார். அவனை சொல்லும் போது என்ன செய்கிறான்? கத்துறான் பார். என்னை வந்து ஏன் சொல்கிறேன்னு கத்துறான் பார். என்னை பார்த்து என்ன செய்யாத
சொல்லாதான்னு கத்துறான் பாரு. எது இப்போ அவ்வளோ நேரம் அவன் பாடினா எதனா பண்ணிச்சா அது பாட்டு அமைதியாக இருக்குது இல்லையா? இப்போ கையில் வாங்கி சொன்ன உடனே என்ன செய்யுது, என்னை பற்றி ஏன் சொல்கிறேன்னு கற்றுது பாரு, அப்படி சொல்லுது. அப்போ என்ன புரிஞ்சுக்கன்னா, இன்றைக்கி ஏன் பிசாசு போகிறவள சும்மா அப்படி தட்டிட்டு போயிடுறான்னா, உள்ள ஒன்றும் இல்லை, உள்ள மேட்ரு ஒன்றும் இல்லை. அதனால் அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கிறான் இல்லையா? அவனுக்கு ரொம்ப கேர் எடுத்து, ரொம்ப ரிஸ்க் எடுத்து, ரொம்ப பாரம் எடுத்து சொன்னேன் இல்லையா? எப்படி சிம்சான் தள்ளனா? அப்படி சும்மா தள்ளி விட்டான் இல்லையா? அப்படி பிடிச்சி பலமாய் சாய்ச்சான் இல்லையா? ஏன் பலமாக சாய்ச்சான்? அது பலம் உள்ளது, அதனால் பலமாக சாய்க்க வேண்டியது இருக்குது இல்லையா? அப்போ லேசாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொல்கிறேன், இப்போது சிங்கமனுக்கு பெரிய பலமாக இல்லையா? எது போல் இருந்துச்சு? ஒரு ஆட்டுக்குட்டியை போல் இல்லையா? ஒரு நம்மளுக்கு கோழியை கொடுத்தாலும் கிழிக்க முடியாது, அது வேறு விஷயம். பிராய்லர் கோழியை கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, அதுக்கு இவ்வளோ பெரிய கத்தி வச்சு எந்த பற்றி நிற்கிறாங்க. ஆனால் அவங்க எடுத்து பைபிள் சொல்லுது, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறத போல் கிழிச்சு போட்டான் இல்லையா? அப்போது சிங்கம் வந்தது தான் அவனுக்கு பெரிய பலம் இல்லை. சிங்கத்தை கிழிக்க ஒரு பலம் அவனுக்கு தேவை இல்லையா? சிங்கத்தை கிழிச்சு போட ஒரு பெரிய பலம் அவனுக்கு தேவையில்லை. 1000 பேரை கொல்ல அவனுக்கு ஒரு பெரிய பலம் தேவையில்லை இல்லையா? அப்படி 300 நரியை பிடிக்க ஒரு பெரிய பலம் அவனுக்கு தேவையில்லை. தன்னை கட்டி வைந்த கட்டுகளை அறுத்து போட ஒரு பெரிய பலம் தேவையில்லை இல்லையா? ஆனால் இந்த தூணை சாய்க்கணும்னா பலம் நமக்கு தேவை. இந்த தூணை சாய்க்கணும்னா அப்போது அது எப்படி இருக்குது? ஒரு ஸ்ட்ராங்கானது, ஒரு அசைக்க முடியாத தூண் இல்லையா? இதை அசைக்கணும்னா நான் யாராக இருக்கணும்? அசையாதவனாக இருந்தால் தான் இதை அசைக்க முடியாமல் முடிவெடுத்துட்டான் இல்லையா? அசைக்க முடியாதவனாக இருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும். அப்போ இது வரைக்கும் நான் அசைஞ்சிட்டேன், அதனால தான் என்ன செய்ய முடியல. அப்போ 3 கதை இதுக்கு 3 அதுக்கு 3 சொன்னோம் இல்லையா? இதுக்கு 3 சொன்னோம், அதுக்கு 3 சொன்னோம். ஆனால் இது ரெண்டுக்கு இடையில் நீயும் நான் அசையாமல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அசையாததையெல்லாம் அசைச்சிட முடியும் இல்லையா? அப்போ அசைகிற ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, எதையுமே அசைக்க முடியாது, எதையுமே. அப்போ ஏன் அவன் அசைகிறான் அப்படின்னா, அவனுக்குள்ளே இருக்க வேண்டியது என்னெல்லாம் போயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. அதான் ப்ராப்ளம். அப்போ இருக்க வேண்டியது அவனுக்குள்ளே இருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான், அசைய மாட்டான் இல்லையா? இது வரைக்கும் இருந்தது அவனுக்குள்ளே இருந்துச்சு இல்லையா? எந்த பெலிசன் என்ன செய்ய முடியல, அவனை அசைக்க முடியல. ஆனால் அசைக்க முடியாதது அவனை மட்டும் எப்போ வெளியே போச்சோ, அப்போ ஈஸியாக என்ன பண்ணியாச்சு, ஈஸியாக அசைச்சிட்டான் இல்லையா? அப்போ ஏன்னா சத்துரு ஈஸியாக அசைச்சிடுது, இருக்க வேண்டியது உள்ளே இல்லை, அவ்வளோதான். கையை தட்டத்தினால வந்துடாது, உடம்பை குலுக்கிறதுனால வந்தது, கையை இப்படி ஆட்டுறதுனால வந்துடாது. கையை ஆட்டுறதும் உடம்பை குலுக்கிறதும் கையத்தினால வந்துடாது. உள்ளே இருக்க வேண்டியது இருந்துச்சுன்னா எந்த சத்துருவும் என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. 3000 பேர் அசைக்க முடியல, 3000 பேர் என்ன செய்ய முடியல, அசைக்க முடியல. பெரிய கன்னடம் அசைக்க முடியல. ஏன் முடியல? அசைக்க முடியாதது உள்ளே வந்துடுச்சு இல்லையா? சிம்சோனுடைய வாழ்க்கையில் முதல்ல இருந்தது அசைக்க முடியாதது இருந்தது. யாரும் என்ன செய்ய முடியல, அவனை அசைக்க முடியல. ஆனால் அசைக்க முடியாதது உள்ளே வந்துச்சு பற்றியா? எப்போ அவனை விட்டு வெளியே போச்சோ அப்போ என்ன செய்ய முடிஞ்சிச்சு, ஈஸியாக அசைச்சிட்டாங்க. ஈஸியாக என்ன பண்ணிடுச்சு, அவனை அசைச்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் ஒரு சின்ன பையனே அசைச்சிட்டான் இல்லையா? 7 முடிய அந்த பையன் அடித்தான். ஒரு ஆளை அனுப்பி ஒரு சாதாரண மனுஷனே அவனை என்ன பண்ணிட்டான், அசைச்சிட்டான் இல்லையா? ஒரு சாதாரண லேடி என்ன பண்ணிட்டான், அவனை அசைச்சிட்டான் இல்லையா? அதுக்கு மேலே அதே லேடி என்ன செய்ய முடியல, அசைக்க முடியல. ஆனால் என்னைக்கு வெளியே போயிடுச்சு, அன்றைக்கி என்ன போயிடுச்சு, சாதாரண லேடி என்ன பண்ணிட்டான், அவனை அசைச்சிட்டான் இல்லையா? அசைக்க முடியாத வெளிச்சனால என்ன பண்ணிட்டான், வந்து அசைச்சிட்டான். ஏன் அசைச்சான்? உள்ள அசைக்க முடியாதது உள்ள இல்லை இல்லையா? அசைக்க முடியாதது. அப்போ அசைக்க முடியாதது நமக்குள்ளே இருந்துடுச்சுன்னா எந்த நபரும் அசைக்காது, யாரும் அசைக்க முடியாது. என்ன வேணாலும் என்ன செஞ்சு பார்க்கலாம், மோதி பார்க்கலாம். என்ன செஞ்சு பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், மோதி பார்க்கலாம் இல்லையா? மற்ற எல்லாம் சொல்லுவார் இல்லையா? என்ன சொல்லுவார், மத்திய 6 காற்று பலமாக அடித்தது, நான் சொல்லி அந்த வசனங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் கற்பாறை மேலே தன் வீடை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 24. நான் சொல்லி அந்த வசனங்களை கேட்டு எவனோ அவனை ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, வந்து அடித்து. அப்போ 3 மோதுது இல்லையா? ஒன்று என்ன மோதுது, மழை வந்து மோதுது. 2 என்ன மோதுது, பெரும் வெள்ளம் வந்து மோதுது. அடுத்து என்ன மோதுது, பெரும் காற்று வந்து மோதுது. ஒன்றும் அசையலை. ஏன்? அசைக்க முடியாதது உள்ளே இருக்குது, அசைக்க முடியாதது உள்ள. அப்போது 2 பேர் மேலேயும் அது மோதும். எது?
இந்த பலமான காற்றும் மழையும் இந்த பெருவெள்ளமும் ரெண்டு பேரும் மேலே என்ன செய்யும்? மோதும் இல்லையா? முதல்ல ஒரு ஆள் மேலே மோதிச்சு இல்லையா? அதான என்ன செய்ய முடியல, அது மோதி அது உடஞ்சி போச்சு, அப்படி தான் சொல்லணும் இல்லையா? வெள்ளம் வந்து மோதி பார்த்துச்சு, அது என்ன போச்சு? சுக்குநராக உடஞ்சி போச்சு. மழை வந்து மோதிச்சு, அது ஒன்று இருக்க இடத்துல போயிடுச்சு. காற்று வந்து மோதிச்சு, அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இதே போராட்டம் தான் அடுத்தவனுக்கு வந்துச்சு இல்லையா? அடுத்தவன் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? கேட்டு இவைகளபடி செய்யாத இருக்கிறவன் எவனோ அவன் மணல் கட்டின ஒப்பிடுவான் என்றார். இவன் மேலேயும் வந்து மோதுது. அடுத்தது பெருமேலையும் வந்துச்சு. அது மேலே பார்த்தா பெருங்காட்டுன்னு சொல்லுது. இவனுக்கு சாதாரண காத்தடிச்சாலே போதும் இல்லையா? மேலே என்ன சொல்லுச்சு? பெருமழை பெருவெள்ளம் காற்றடிச்சது இல்லையா? இவன் மேலே என்னாச்சு? பெருமழை பெருவெள்ளம். அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே போராட்டம் தான் வருது இல்லையா? யாருக்கு? உள்ள இருக்கிறவனுக்கும் உள்ள இல்லாதவனுக்கும் ஒரே போராட்டம் தான். அப்போ பிசாசு பாகுபட்சம் இல்லாத போராடுறான் இல்லையா? பிசாசு பாகுபட்சம் இல்லாமல் என்ன செய்கிறான்? ரெண்டு பேர் கட்டியும் வரான் இல்லையா? அவன் கட்டியும் போனால் இவன் கட்டியும் வரான் இல்லையா? அப்போ வஞ்சனை இல்லாமல் அவனும் போராடுறான் இல்லையா? அவன் என்ன செய்கிறான்? வஞ்சனை இல்லாமல் போராடுறான். ஆனால் ஒருத்தங்கிட்ட போய் அடி வாங்கின்னு வந்துட்டான். ஒருத்தங்க அப்படி என்ன பண்ணிட்டான்? மோதிச்சு என்ன செய்ய முடியல, ஒரு சேதத்தை ஏற்படுத்த முடியல இல்லையா? ஒன்று இவன் சேதப்படணும், இல்லை அவன் சேதப்படணும் இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்லுவார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நசுங்க போவான். இந்த கல் யார் மேலே விழுதோ அவன் நசுங்க போவான்றார் இல்லையா? இவன் போய் கல் மேலே விழுந்தாலும் சரி, கல் இவன் மேலே விழுந்தாலும் சரி இல்லையா? கல்லுக்கு ஒன்றும் சேதலை, இவனுக்கு தான் சேதன்றார் இல்லையா? ஸோ இவன் ஏன் கல் மேலே போய் விழுந்தான்? இந்த கல்லை எப்படி ஆச்சு உடைச்சணும்னு விழுந்தான் இல்லையா? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நசுங்கி போவான்னு சொல்கிறார் இயேசு இல்லையா? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் ஏன் கல் மேலே விழுறான்? நம்மளால கண்ணி தெரியாத போய் விழுற மாதிரி விழலாம. நம்மளால என்ன செய்வான்? கண்ணு தெரியாத போய் தரு மாதிரி விழுவான்ல, அப்படி அவன் விழுல. ஆக மொத்தம் எதுக்கு விழுந்தா? இந்த கல்லை என்ன செஞ்சிடணும்? உடைச்சணும்னு தான் இவன் போய் விழுந்தான். இந்த கல்லை என்ன செஞ்சிடணும்? உடைச்சணும்னு விழுந்தான். ஆனால் உடஞ்சது கல் இல்லை, உடஞ்சது இவன் இல்லையா? ஆனால் இவன் நினைச்சா இந்த கல்லை உடைக்கணும்னு நினைச்சான் இல்லையா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கல் யார் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். அந்த கல்லின் மேல் விழுகிறவன் நசுங்கி போவான்னு இயேசு சொல்கிறார் இல்லையா? ஆகாத தலை தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூலக்கல் ஆயிற்று அப்படின்னு சொல்லுவார். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல்லுமப்படுறவனுக்கு திமிரா என்ன? சும்மா கரவன் போய் இந்த கல்லு மேலே விழுறதுக்கு அவனுக்கு என்ன திமிரா? இல்லை இல்லையா? அப்போ எதுக்காக விழுறான்? இந்த கல்லை என்ன செஞ்சிடணும்? நொறுக்கிறணும் அப்படின்னு விழுந்தான். என்ன செய்யறான்? இந்த கல்லை நொறுக்கிறணும் அப்படின்னு விழுந்தான் இல்லையா? மத்தேயு 21:42 40 மத்தேயு 21 42 43 இயேசு அவர்களை நோக்கி, தள்ளின கல்லே மூளைக்கு தள்ளக்கலாயிற்று ஆயிற்று. இல்லை, இந்த கல் யார் மேல் விழுகிறது அதுதான் தேவை எனக்கு. இந்த கல்லின் மேல் விழுகிறவன், இப்போ இந்த கல் ஏன் இந்த கல் மேலே ஏன் விழுறான்? அதான் என் கேள்வி. இந்த கல்லை என்ன செஞ்சிடணும்? நொறுக்கணும்னு விழுறான் இல்லையா? இந்த கல் என்ன செஞ்சிடணும்? இப்போ ஆகாதவன தள்ளின கல்லே தலைக்கு முழுக்கன்ற இல்லையா? இது யாரை பற்றி சொல்கிறாரு? ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறார் சரியா? யாரை உதவாதன்னு நினைக்காதப்பா, யாரையும் உதவாதவன்னு ஒருத்தனையும் சொல்லிடாத. ஏன்னா அவனை தான் கத்தனை செய்வார், தூக்கி உயர்த்தி நிறுத்திடுவார். ஆனால் யாரும் உதவாதவன் ஆகாதவன் என்ன பண்ணிடாத, யாரையும் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை சொல்லின்னு வர்றார் இயேசு சரியா? இப்போ இயேசு எனக்கு பரிசை என்ன சொல்கிறான்? இயேசு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி, அதுக்காக தான் இயேசு சொல்லின்னு வர்றார். என்னது பரிசைனா சதிசைன்னு என்ன சொல்கிறேன்? இயேசு எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு மோசையின் பிரமாணம் போதும், எங்களுக்கு இயேசு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லின்னு வரான். அவனுக்கு தான் இயேசு சொல்கிறார், ஆகாதவன் தள்ளின கல்லை தலைக்கு மூலக்கல்லுப்பா அப்படின்னு சொல்லி கீழே சொல்கிறாரு. இந்த கல்லின் மேல் விழுகிறவன், அந்த கல்லுன்றது யார்? ஒரு மனுஷன். இந்த கல் யார்? ஒரு மனுஷன் இல்லையா? அப்போ அந்த கல்லின் மேல் விழுகிறவன் அர்த்தம், இந்த மனுஷனை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு நினச்சவன் ஒன்றுமில்லாமல் ஆயிட்டான். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இல்லையா? இப்போ யார் நொறுங்கிட்டது? இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு கட்டாயம் ஒரு சேதம் வருது. ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு ஒரு சேதம் கட்டாயமா? ஒன்று கல்லுக்கு சேதம், இல்லைன்னா கல் மேலே விழுறவனுக்கு சேதம் இல்லையா? ஆனால் இது கல்லாக இருக்கிறதுனால என்ன செய்ய முடியல, இந்த கல்லுக்கு எந்த சேதமும் இல்லை, இந்த கல்லுக்கு எந்த சேதமும் இல்லை இல்லையா? ஆனால் அந்த கல்லுக்கு மேலே என்ன வந்தாச்சு? ஒரு சேதம் வந்துச்சு இல்லையா?
எந்த கல்லுக்கு? இந்த கல்லின் மேலே விழுந்துச்சு பத்தியா, அதுக்கு தான் என்ன வந்துச்சு? ஒரு சேதம் வந்துச்சு. அப்போ இந்த கல் மேலே விழுந்தது எதுக்கு? இந்த கல்லுக்கு ஒரு சேதத்தை உண்டாக்கணும் இல்லையா? அப்போ அதான் மத்தேயு இயேசு சொல்கிறாரு, வந்து உன் மேலே என்ன செய்யுமா? மோதுமா. யார் மேலேயும் மோதுமா? நான் சொன்னதை கேட்டு அப்படியே செய்கிற மாதிரி அவன் மேலேயும் மோதுமா. நான் சொல்கிறத கேட்டு செய்யாதவன் மேலேயும் மோதுமா. 2 பேர் மேலேயும் மோதுமா இல்லையா? ஆனால் ஒருத்தன் மேலே மோதனா அவன் சேதத்தை உண்டாக்க மாட்டான், சேதப்பட்டு போயிடுவான். ஒருத்த மேலே விழுந்தா அவன் சேதத்தை உண்டாக்க மாட்டான், என்ன செஞ்சிருவான்? சேதமாகி போயிடுவான் இல்லையா? இந்த கல்லின் மேல் விழுகிறவன் என்ன ஆகலை? கல் சேதமாகலை, கல்லின் மேல் விழுந்தவன் சேதமாயிட்டான் இல்லையா? இப்போ இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் அங்கே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எங்கே எடுத்துக்கோங்க? கற்பாறை மேலே வீடு கட்டணும்னு சொல்கிறார் இல்லையா? மத்தேயு 7 சொன்னார் இல்லையா? அதுக்கு அப்படியே கொஞ்சம் ரெண்டு பக்கம் வச்சுக்கோங்க இல்லையா? இந்த கல்லின் மேல் மோதுறான், இந்த கல்லின் மேலே, இந்த வீட்டுக்கு மேலே மோதுறான், இந்த கல் மேலே மோதுறான் இல்லையா? இங்கே என்னாச்சு? கல் மேலே விழுந்தவன் நொறுங்கி போயிட்டான். இந்த கல் மேலே விழுற நினைச்சான், நொறுங்கி போயிட்டான். அப்போ அங்கே கல்லுக்கு மேலே வந்து மோதிரம், அந்த வீட்டு மேலே மோதிரவனும் நொறுங்கி போய் இருக்கணும் இல்லையா? நொறுங்கி போய் இருக்கணும் இல்லையா? இவன் என்ன நினச்சி வந்தான்? இவனுக்கு எப்படியும் ஆகிடும் ஒரு பலத்த சேதத்தை ஏற்படுத்தும்னு நினச்சதான் வந்து மோதனம் இல்லையா? ஆனால் மோதனமும் சேதப்பட்டானே ஒழிய மோதப்பட்டவன் சேதப்படலை. புரியல? மோதனம் என்ன செஞ்சான்? சேதப்படைஞ்சானே ஒழிய யார் மேலே மோதனம் அவன் என்ன ஆகலை? சேதமாகலை. அப்போ பிசாசு மேலே மோதி பார்ப்பான் இல்லையா? பிசாசு மேலே என்ன செஞ்சு பார்ப்பான்? இப்போ பிசாசுக்கு சேதமா நமக்கு சேதமா? ஏற்பட்டிருந்தா சந்தோஷம்தான். என் மேலே வந்து மோதி அவனுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தா சந்தோஷம் தான் இல்லையா? அப்போ என்ன பார்ப்பான்? இனிமேல் இவன்கிட்ட என்ன செய்யவே கூடாது. ஏன்னா இவங்கிட்ட போதானே என்ன ஆயிடுது? நமக்கு பல்லு ஒடிது, கை ஒடிது, காடு ஒடிது, நம்ம இந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது? இவன் எல்லா பக்கமே போக்கூடாதா சாமி அப்படின்னு நம்மளை கண்டு என்ன செஞ்சிடணும்? அப்போ அவனா நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்ககிட்ட போகவே மாட்டேன். அவன் என்ன பண்ணிவிடுவான்? அவன் ஒன்றும் பண்ணதான். அவன் மேலே நான் விழுதால் என்ன ஆகிடுது? எனக்கு மூக்கு ஒடிது, கை கால் ஒடிது, அது ஒடிது, சேதமாகி வந்துடுறேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு பிசாசு ஓடணுமே ஒழிய என்ன செஞ்சிடக்கூடாது? அவனா நான் போகிறேன், அவனா நான் போகிறேன், அவனா நான் போகிறேன் அப்படின்னு போட்டி போட்டு வரக்கூடாது. நான் வசந்த அடிப்படையாக தான் சொல்கிறேன் இல்லையா? உடனே இயேசு சொன்னார், இந்த ஆகாபுக்கு ராமதூபம் விழணும். யாரடா போகிறீங்க? ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் அப்படியும் ஒருத்தன் இப்படின்றான் இல்லையா? சம்பவம் புரியுது தானே? ஆகா போய் எங்கே விழணும்? ராமோத்தில் போய் அவன் சாகணும். யார்? ஆகா போய் ராமோத்தில் சாகணும். அதனால் அவனுக்கு யாராவது என்ன செய்யணும்? அவனோட மோதணும். யார் மோதுறீங்க அப்படின்னு போட்டி போட்டு வரான். என்ன வரான்? ஒருத்தன் அப்படியும் ஒருத்தன் இப்படியும் அப்படின்னு சொன்னான்னு பைபிள் சொல்லுது இல்லையா? 1 ராஜாக்கள் 21 ஒருவன் அப்படியும் ஒருவன் இப்படியும் சொன்னான் அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஏசு அவனுக்கு என்ன செய்ய கேட்குறா? யார் அவனுக்கு போதனை செய்கிறது? அப்பொழுது ஒருவன் அப்படியும் இப்படியும் சொல்கிறான். அப்பொழுது ஒரு ஆவி அவனிடத்தில் வந்து, அதுக்கு நாளைக்கு வசனமோ 1 ராஜா 21:20. இப்போ பைபிள் கொஸ்டின் பேப்பர் எழுதுறீங்களா? என்ன எழுதுறீங்களா? எல்லாம் பார்த்து எழுதிடுறீங்களா? பார்த்தனா பைபிளை பார்த்து எழுதுனா பரவாயில்ல, ஆளை பார்த்து எழுதிடுறீங்களா? ஏன்னா இவ்வளோ இது எவ்வளோ பிரசங்கம் பேசியிருக்கோம், எத்தனையோ பிரசங்கம் கேட்டுக்கிறீங்க, பைபிளை தேடுறீங்களே அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம பைபிள் வாசிப்பு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வாசி. அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீழியத்தில் ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறது யார் என்று கேட்டார். கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். இப்போ 3 பேர் வந்துட்டான் இல்லையா? இப்போ 3 பேர் வந்துட்டாங்களா? ஏன்னா புரியுதா புரியலையா? இப்போ கேட்டவன் என்ன சொல்ல? ஒருவன் நான் போய் இப்படி சொல்கிறேன், நான் போய் இப்படி சொல்கிறேன் இல்லைறா, போட்டி போட்டு வந்துட்டான். எதுக்கு? ஆகாப் தானே, ஈஸியாக தட்டிடுவேன். ஆகாப் தானே அவனுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக என்ன பண்ணிவிடுவேன், அவனை ஈஸியாக தட்டிடுவேன் அப்படின்னு உடனே கேட்குறான். எப்படா தட்டுவேன் அப்படின்னு உடனே சொல்கிறான். ஒன்றும் இல்லை, அவனுக்கு யாரையாவது ஒன்று சொல்ல வச்சுட்டாலே போதும். யாரையாவது ஏன்னா கூட 400 பேர் இருக்கிறான்ல, கூட எத்தனை பேர் இருக்கிறான்? 400 பேர். ஒரு ஆளை ஏதாவது சொல்ல வச்சுட்டாலே போதும், அவன் என்ன செஞ்சிருப்பேன்? ஈஸியாக அவனை அசைச்சிருவேன். ஈஸியாக என்ன செஞ்சிருப்பேன்? அப்போ யாராவது ஒன்று சொன்னாலே நீ உன்னை ஈஸியாக அசைச்சிடலாம். புரியல? எனக்கு புரியல. என்ன உன்னை யாராவது ஒன்று சொல்லிட்டாலே உன்னை என்ன செஞ்சிடலாம்? அப்படியே அவ்வளோதான் உன் கதை இல்லையா? அப்போ பிசாசு பார்க்கும், இவனை ஒன்றும் பெரிய ரிஸ்க் வேண்டதில்லை, இவனை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலே போதும், இவன் என்ன பண்ண வச்சிருவான்? அடுத்தது மூடி முக்காடு போட்டு உட்கார வைக்கிறதுக்கு என்னால் முடியும், அதனால் என்ன அனுப்புங்க, நான் அதில் தர ஸ்கில்லு அப்படின்றான் ஒருத்தன் இல்லையா?
அவனை போய் ஒருத்தரை சாவடிக்க, நான் எப்படி பட்டுவேன், நான் பயங்கர ஸ்கில்லு, நான் எத்தனை பேரை சாவடிச்சு நிற்கிறேன், என்ன அனுப்புங்க அப்படின்றான். ஒருத்தன் சொல்கிறான் இல்லை என்ன அனுப்புங்கன்றான், ஒருத்தன் சொல்கிறான் என்ன அனுப்புங்கன்றான் இல்லையா. அப்போது யாராவது ஒன்று சொல்லிட்டாலே நம்ம கதை முடிஞ்சு போச்சு. யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அதனால் அவனை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அசைச்சலாம் இல்லையா. ஆனால் ஒருத்தர் அவன் என்ன சொன்னாலும் அசைய மாட்டான்பா, அவன் என்ன சொன்னாலும் அசைய மாட்டான், அது பாறாங்கல மாதிரி அப்படியே இருக்கும்பா அப்படின்னா ஒருத்தர் என்ன செய்ய வர மாட்டான், கிட்ட வர்றதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவான் இல்லையா. அவனை அசைக்கவே முடியாது. அவனை அசைக்கவே ஏன் முடியாது? அசைக்க முடியாதது உள்ள இருக்குது, அதனால் அவனை அசைக்க முடியாது. அப்போ அசைக்க முடியாதது உள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன்னை என்ன செஞ்சிடும், நம்மளை என்ன செஞ்சிடும், ஈஸியாக அசைச்சிரும். இப்போ ஈஸியாக ஒன்று அசைச்சுன்னா என்ன அர்த்தம்? அசைக்க முடியாதது உள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆள் எம்டியாக இருக்கிறேன்னு அர்த்தம். சில பேர் குண்டா இருப்பாங்க, அப்படி தன்னை பார்ப்பான், அப்படி டக்குன்னு விழுதுருவாங்க பார்த்தீங்களா. உள்ள என்ன இல்லை, உள்ள ஒன்று ஸ்ட்ரென்த், ஆள் அப்படி காற்று பிடிச்ச பலூன் மாதிரி இருக்குது. அதனால் அவன் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆள்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. அப்படி பிடிச்சி தள்ளனா சில பேர் ஒல்லியாக தான் இருப்பாங்க, இப்படி தட்டாமல் வச்சுக்கோங்க அப்படி இரும்ப மாதிரி விழும் பார்த்தீங்களா. உடனே சொல்கிறேன்னா கையா இரும்பா அப்படி கேட்பாங்க இல்லையா. ஆனால் ஆள் ஒல்லியாக இருக்கதா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உள்ளே இருக்க வேண்டியது இருக்குது இல்லையா. அப்போ உடம்புக்கு சாதாரண உடம்புக்கு ஹெச்பி உள்ளே இருக்குது. அப்போ ஹெச்பி உள்ளே இருந்தால் போதும், சும்மா தட்டினா தட்டிடலாம் இல்லையா. ஆனால் ஹெச்பி உள்ளே இல்லைனா நீ என்ன செய்ய முடியாது. அப்படி சும்மா அப்படி தள்ளனா போதும், ஆள் விழுந்துருவாங்க, திரும்ப எந்திரிக்கவே முடியாது அவங்களால. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோ, உன்னை ஈஸியாக ஏன் சத்ரு தாக்குறான்னு தெரியுமா, குடும்பத்தை ஈஸியாக ஏன் தாக்குறான்னு தெரியுமா. அசைக்க முடியாதது உள்ள என்ன செய்யலை, உள்ள ஒன்று இல்லை, அதனால் என்ன செஞ்சிடுற, அசைச்சிட்றேன். அதனால் அசைஞ்சு போயிடுற. எதை சொன்ன அசந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அசைஞ்சனா உன்னை அசர வச்சிடமானிட்டேன் இல்லையா. அசஞ்சியனா உன்னை என்ன பண்ணிடுவான், அசர வச்சிடமானிட்டேன் இல்லையா. கொஞ்சம் அசந்தான் யாரு, சிசேரா கொஞ்சம் அசந்தான் இல்லையா. கொஞ்சம் அப்படி பாலை குடிச்ச உடனே கொஞ்சம் ஓடி வந்தால் கொஞ்சம் அசைஞ்சான், கூடாராணி ஒரே தோடி போயிட்டான். கொஞ்சம் அசைஞ்சன்னு வச்சுக்கோங்க உன்னை அசைச்சிருவான். அதனால் கொஞ்சம் அசராமல் இரு, கொஞ்சம் அசராமல். புரியல சொல்கிறது. சிசேரா கொஞ்சம் அசைஞ்சான் இல்லையா. சிசேரா பாராக்கை பார்த்து என்ன செஞ்சான், அசைஞ்சான் இல்லையா. இந்த அசைஞ்சவன் என்ன பண்ணிட்டான், அசந்தான். நேதானங்க சொல்லி அமிச்சேன், அசஞ்சானா உன்னை அசர வச்சிருவான், நேதானே சொல்லி அமிச்சேன். அப்படி கேட்ட ரொம்ப சைலண்டாக உட்காந்துக்கிறீங்களே. இல்லை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம். சரி தோத்திரம் தான், உன்னிப்பாக கவனிச்சா தோத்திரம் தான் இல்லையா. நீ அசறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம், அவனை அசைச்சிட்டான்னு அர்த்தம், அவ்வளோதான். நீ அசந்தியனா உன்னை அசைச்சிட்டான்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் ரொம்ப வேலை செஞ்சுட்ட உடம்பு அசந்து போச்சு, ஒரு வார்த்தை வாயில் வரவே கூடாது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா, பலவீனனும் தன்னை எப்படி சொல்லுவானா, பலவான் என்று சொல்லுவானா, அப்படி தான் பைபிள் சொல்லுது இல்லையா. அப்போ எந்த காரியம் வந்தாலும் எப்படி இருக்கணும், உள்ள எந்த அசைஞ்சிடக்கூடாது. அசைஞ்சவனை அசர வச்சிருவான், அசைஞ்சனா உன்ன என்ன செஞ்சிருவான், அசர வச்சான். இந்த அசரம் என்னாச்சு, கூடாரவாணி உள்ளே போயிடுச்சு. கூடாராணி உள்ள போயிட்டு கொஞ்சம் ஆயாசமா இல்லையா. எப்படி தோணானா, எப்படி தோணானா, இதே எப்படி தூக்கம், ஆயாசம் அப்படின்னு என்ன அர்த்தம், அப்பா இப்போதான்டா நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு தூங்கினானா பாரு. அப்படி கண்ணை மூடினா நிரந்தரமாக கண்ணை மூடிட்டான். ஏன், அசைஞ்சான் இல்லை, அசைச்சிடுச்சு. ஆனால் அசையாத எதுக்கு என்ன செய்யக்கூடாது, யாரும் நம்மளை அசைச்சிரவும் கூடாது, நம்ம அசைஞ்சிரவும் கூடாது. நம்மளும் அசைய முடியும், நம்மளை யாராவது அசைக்க முடியும் இல்லையா. நம்மளை யாராவது அசைக்கவும் முடியும், நம்மளும் அசைஞ்சிட முடியும், அசைஞ்சிட முடியும். நம்மளும் அசைஞ்சிடக்கூடாது, நம்மளை யாரையும் அசைச்சிடக்கூடாது. நம்மளை யாரும் அசைச்சிடவே கூடாது இல்லையா. ஆனால் ஏன் அசைஞ்சிட்டோம்னா உள்ள இல்லை மேட்ரு, அவ்வளோதான். உள்ள இதனால் காற்று அடிக்க பார்க்கலாம், ஊதுங்க. இந்த ஃபுல்லாக வாட்டர் கேன் ஃபுல்லாக ஆச்சு இல்லையா. இப்போ இதை ஊதுங்க, ஃபூனு ஊதி பாருங்க. ஒரு எம்டி பாட்டில் வச்சு ஊதி பாருங்க, ஒரு எம்டி பாட்டில் வச்சு ஒன்றுமே இல்லை உள்ள வச்சாம அப்படி ஊதி பாருங்க. அப்படியே டக்குன்னு விழு, அப்படியே அடிச்சுன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா, உருண்டுகிட்டே இருக்கும். என்ன ஆகிட்டே இருக்கும், உருண்டே இருக்கு இல்லையா. ஆரம்பத்தில் ஒரு பையன் பேர் சொல்ல மாட்டேன் சரியா. அப்படி இங்கே கையை வச்சா போதும், அந்த லாஸ்ட் வரைக்கும் உருளுவான், திரும்ப அங்கிருந்து இங்கே உருளுவான். இன்னைக்கு உருண்டு தான் இருக்கிறான். நம்ம சபையில் தான் சொல்கிறேன், இங்கே கையை வச்சா ஜோக்கு சொல்ல நடந்ததான் சொல்கிறேன். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த டோர் வரைக்கும் உருளுவான், அங்கே காலை வச்சா அங்குது இது வரைக்கும் உருளுவான். இன்னைக்கு உருண்டு தான் இருக்கிறான்.
ஏன்? உள்ள இல்லை. உள்ள இல்லைன்னா உன்னை ஈஸியாக உருட்டிடுவான். உன்னை ஈஸியாக என்ன பண்ணிடுவான்? உருட்டி எடுத்துருவான். ஜாக்கிரதையாரு, சரியா? அசைஞ்சிட்டன்னா உன்னை உருட்டி எடுத்துருவான். ஜோக்க சொல்ல, ரியலாக சொல்கிறது தான் ஃபேக்ட். உருட்டி எடுத்துருவான் உன்னை. இங்கே அங்கே அந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட்டு உருட்டி புரட்டி எடுத்துருவான். ஜாக்கிரதையாரு. அப்போ என்ன செய்யக்கூடாது? அசைஞ்சிடக்கூடாது. ஏன் அசைஞ்சிடறேன்னா, உள்ள அசைக்க முடியாதது உள்ள இல்லை. அசைக்க முடியாதது உள்ள இல்லை. இதுக்கு முன்னாடி யாரானா கை வைக்க முடிஞ்சா அவன் மேலே? சிம்சன் மேலே யாரானா கையை வைக்க முடிஞ்சிச்சா? இல்லை. இல்லையா? என்னமோ தெரியல. அந்த வாரம் போல அவனையே பார்க்க சொல்கிறாரு. தெரில என்னன்னு. அவனுக்கு இதுவரை யாரானா கை தொட முடிஞ்சிச்சா? ஒன்றும் முடியல. இல்லையா? இது உள்ளேருந்து அப்படி வெளியே போச்சு பாரு. கண்டமெல்லாம் பிடிச்சிக்கிட்டான். கண்டமெல்லாம் பிடிக்கிறான். கண்டமெல்லாம் திட்டுறான். கண்டமெல்லாம் ஏசுறான். கண்ட விதமான பாதிப்பு யாருக்கு? சிம்சோனுக்கு. ஏன்? உள்ள கருத்து வெளியே போச்சு. அவன் புரிஞ்சு போச்சு, ஐயா இந்த அசைக்க முடியாததை நான் விட்டுட்டேன். அதனால் என்ன பண்ணுங்க, இந்த அசைக்க முடியாததை கொடுத்துருங்க. அப்போ தான் என்ன செய்ய முடியும்? நான் அசையாததெல்லாம் அசைய முடியும். இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்? நான் அசைய மாட்டேன். இனி எதுக்கும் நான் கொஞ்சம் அசைஞ்சிட்டேன். இல்லையா? அப்படி 2 வார்த்தை பேசினா, பாசமாக பேசினா, என்ன பண்ணிட்டேன்? அசைஞ்சிட்டேன். 2 வார்த்தை பாசமாக, என்ன பாசமாக பேசினா என்ன நைஸாக பேசினா என்ன செய்யவே கூடாது. அதுக்கெல்லாம் அசையக்கூடாது. அதுக்கெல்லாம் ரொம்ப பாசமாக பேசினா, உலக மனுஷன் சொல்கிறான். இல்லையா? தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு பெண்ணை மயக்கிறதுக்கு 1 முளை பூவும் கொஞ்சம் அல்வாமுன்னு சொல்கிறான். இல்லையா? உலக மனுஷன் சொல்கிறான். இல்லையா? அவன் சொன்னான், அடா 1 முளை இல்லை, நீ 1 மாறு நீட்டு பூவை கொடுத்தாலும் சரி, நீ 1.5 கிலோ அல்வா வாங்கினது கொடுத்தாலும் சரி, அதுக்குள்ள இது என்ன செய்யாது, இது அசையாதரா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, கிட்ட வரது யோசிப்பான். இல்லையா? உலக மனுஷன் சொல்கிறான். அவனும் தெரியாதெல்லாம் சொல்லலை, தெரிஞ்சுதான் சொல்கிறான். சரியா? அவனும் தெரியாமல் சொல்லலாம். இல்லையா? உங்ககிட்ட பாசமாக 2 பேர் பேச எத்தனை பேர் மயங்க மாட்டேன்றீங்க? தப்பான கருத்துக்கு சொல்லலை, சாதாரணமாக சொல்ல வரேன். சலில்லாத கருத்தையே உங்கள்கிட்ட வந்து அப்படி நைஸாக ரொம்ப தந்திரமாக உங்க மேலே ரொம்ப பாசமாக ரொம்ப அக்கறை எடுத்து ரொம்ப கேர் எடுத்து பேசுகிற மாதிரி, என்ன உடம்பெல்லாம் உழைச்சி போயிட்டு இருக்கிறீங்களே, ரொம்ப வேலையா, ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும். இல்லையா? வேற ஒன்றும் உங்களை பேச தேவையில்லைங்க. உங்ககிட்ட வந்துட்டு, ஏன் உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப இழைச்சிட்டிங்களே, ரொம்ப வேலையா, நீங்கள் ஒரே ஆள் தான் வேலை செய்கிறீங்களா, வீட்டில் என் பிள்ளைங்களுடைய யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லையான்னு சொல்லிட்டா போதும். இல்லையா? அப்படியே ஆமாம். அப்போ ஆரம்பிக்கும் பாருங்க, 1 மணி நேரமாக கதையாக வந்து சேரும் பாருங்க. எதை வச்சா போதும்? 2 வார்த்தையை பேசிட்டா போதும். இல்லையா? சொன்னோம், நீ என்ன தந்திரமாக பேசினாலும், என்ன மந்திரமாக பேசினாலும், என்ன மாயமாக பேசினாலும், இது எதுக்கு என்ன செய்யாது? இது ஒன்றுத்துக்கும் அசையாது. இல்லையா? இது பணங்காட்டு நரி, எந்த சலசலப்புக்கும் அசையாது அசராது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டா கிட்ட வரதை யோசிக்கும். கிட்ட வர்றதுக்கு நான் சொல்கிறத எல்லா மட்டுக்கும் சொல்கிறேன். நான் சொல்கிறது சாதாரண ஒன்று தோன்றதுக்கு மட்டும் இல்லை, எல்லா மட்டுக்கும் சொல்கிறேன். உன்னை என்னை செஞ்சதை கொடுக்கூடாது, அசைச்சிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? 2 தும்மல் உடனே மாத்திரை தேடிடக்கூடாது. 2 தும்மல் வந்த உடனே என்ன செய்யக்கூடாது? சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, நான் மாத்திரை போய் என்ன செஞ்சிடலாம். நான் சொன்னேன், என்ன சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிற, நீ சளி பிடிச்சா மாத்திரை போடுறவனா என்ன அப்படின்னு என்ன செய்யணும்? இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன், அதனால் கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி பாரு. அது மேலே இருக்கான்னு பாரு, அதுக்கு மேலே இருக்கான்னு பாரு. அது உண்மையிலேயே நமக்கு அந்த சளி பிடிக்கிறது நல்லது. இல்லையா? சளி பிடிக்கிறது மனுஷனுக்கு நல்லது. சரியா? அதை தேவன் சில நேரத்தில் கர்த்தரை அனுமதிப்பார். எதுக்கு? அப்போ தான் அந்த மண்டையில் தேவையில்லாத தண்ணியெல்லாம் என்ன செய்யும், வெளியே வரும். அப்போ தான் மண்டை ஃப்ரீ ஆகும். சரியா? அப்போ தான் மண்டை யாரோ அது ஏற்கனவே ஃப்ரீயாக தான் இருக்குது, அது ஏற்கனவே ஃப்ரீயாக தான் இருக்குது, இதுக்கு மேலே ஃப்ரீயாக மண்டையில் ஒன்றும் இருக்காத. இல்லையா? அந்த மாதிரிலாம் விட மாட்டார். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக்குவார். அதனால் தேவையில்லாத தண்ணியெல்லாம் எடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் போய் இங்கே ஊசி போட்டு அப்புறம் தண்ணி என்ன செய்யணும், எடுக்கணும். அந்த மாதிரி விடாமல் இருக்கிறது. சில நேரத்தில் சளி தேவன் பிடிக்க வைப்பார். அதனால் நீ சொல்லணும், என்ன சளி பிடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், இதுக்கெல்லாம் ஒன்றும் அசர மாட்டேன், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எளிமைன்னு வச்சுக்கோங்க. நீ அப்படி 2 தும்மல் 3 பெட்ஷீட்டை தேடினா அடுத்தவன் கம்பெனியை கொண்டு கொடுத்து, மகளே தாளாட்டு போடுற, அப்படியே கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, அவ்வளோதான், உனக்கு ஜுரம், உனக்கு சளி வர பிடிச்சிருக்கு, அடுத்த பார்த்தா சூடாக இருக்கும். இல்லையா? அப்படியே சூடாக இருக்குது, அடுத்து ஜுரம் வர போது, நீ அமைதியாக படுத்து தூங்கிடு அப்படின்னு சொல்லுவான். அவனை சொல்லணும், என்னடா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிற, அதுக்கெல்லாம் அசைய மாட்டேன், வேலையை பாரு அப்படி தூக்கி போட்டுட்டு இருக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்க. நம்மளை பார்த்தா அது பயப்படணும். நம்மளை பார்த்து
நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? அது பயப்படணும். அதை பார்த்து நம்ம கூடாது. அவன் தும்புறான், அவன் பக்கம் போகாத, இவன் இருமறான், இவன் பக்கம் போகாத. இங்கே யாரா ஒரு ஆள் இப்படி ஆடினா போதும், பிள்ளைகளை அப்படி இப்படி சேர்த்து பிடிப்பீங்க இல்லையா? இது என்ன பொம்மையில இருக்குதா, ஆள் இருக்குதா? இது காற்றுல இருக்குது. இங்கே வர காற்று இருந்தாலும் வராதா? இல்லை, இங்கே யாருன்னா இப்படி கை வைக்கும்போது அப்படி ஆடுவாங்கல்ல, அப்படி ஆன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? ஓரம் 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 அப்படின்வாங்க இல்லையா? அதாவது நம்மளால் விழுந்துடக்கூடாதுன்னு ஓரமாக போகிறது நல்லது. அவங்க நினச்சா நம்மளால் என்ன செய்யக்கூடாது, நாங்களும் அதுக்கு தான் போகிறோம், அதுக்கு போனால் நல்லது தான் இல்லையா? அது நம்மளை பிடிச்சிக்க கூடாதுன்னு போனீங்கன்னா தான் கஷ்டம் இல்லையா? அது எப்படிக்குது? காற்றா இருக்குது இல்லையா? இங்கே கிற காற்று இந்த பக்கம் அடிக்காதா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? அப்போ அதெல்லாம் நம்ம அசைஞ்சிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்படி பிசாசு ஆடு அப்படி கிட்ட போய் நிற்கணும், அப்படி நிற்கணும் இல்லையா? அப்போ நம்ம போகிறத பார்த்து என்ன செஞ்சிடணும்? நம்ம போகிற வேகத்தை பார்த்து அது ஒன்றில் கூட அப்படி போங்க. எப்படி? உள்ள பயமாக தான் இருக்கும், ஆனால் என்ன செய்யாதீங்க, அந்த பயத்தை வெளிக்காட்ட அப்படி தைரியமாக போகிற மாதிரி என்ன பண்ணுங்க, அப்படி போங்க. அது நினச்சி ஒரு என்ன இருக்கிறோம், ரொம்ப அபிஷேகம் ரொம்ப இதாக வரோம், அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படின்னால கொஞ்சம் விளக்கட்டும் இல்லையா? அதை பார்த்து நீ இப்படின்னா ரைட், இவன் தான் நமக்கு தேவை அப்படின்னு கிட்ட வந்துடும். எதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அசைஞ்சிடக்கூடாது. அப்போ அசையாதது என்ன செய்யணும்? உள்ளே இருக்கணும். அசையாதது உள்ளே இருந்தால் தான் நம்மளை எதுவுமே என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. உள்ளே வந்துச்சு பாருங்க, ஒன்றுமே அசைக்க முடியல இல்லையா? அசையாததெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? அசைஞ்சிட்டான். அப்போ என்ன கேட்கணும்? அந்த அசையாது இருக்கிற அந்த அபிஷேகத்தை கேட்கணும். அசையாது இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். நம்மளை கடைசி என்ன கேட்டான்? ஆண்டவரே, கொஞ்சம் அசால்ட் ஆகிட்டேன், ஏமாந்துட்டேன், இனி உஷாராயிட்டேன், இப்போ என்ன கொடுத்துருங்க, இப்போ கொடுத்துருங்க. இதுக்கு மேலே நான் எதை பார்த்து என்ன செய்ய மாட்டேன், அசைய மாட்டேன். எதுவும் என்ன அசைச்சிடாது. எந்த தெளிலால் இருக்கட்டும், எந்த காசால் இருக்கட்டும், யார் நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா இப்போ அடிபட்டுட்டேன் இல்லையா? அடிபட்ட பூனைக்கு எப்பவுமே கொஞ்சம் உஷாராக இருக்கும் இல்லையா? இந்த பூனைக்கு சுடுபாலை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு முறை நாக்கு சுட்டுச்சுன்னா நீங்கள் சில்லுன்னு ஆற்றி வச்சா கூட கெட்ட வராது. எது? பூனைக்கு நீங்கள் சுடுபாலை வச்சுட்டிங்கன்னா பாலை பார்த்தா டக்குன்னு வந்து வாய வைக்க இல்லையா? நீங்கள் சுடுபாலை வச்சுட்டேன்னா அடிபட்ட பூனை அவ்வளவு சீக்கிரம் கெட்ட வராது. எது? அடிபட்ட பூனை அவ்வளோ சீக்கிரம். அதனால் பிசாசு ஒரு முறை அடிபட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படி என்ன பண்ண மாட்டான், நான் இப்போ அவன் கெட்ட போகிறது ரொம்ப யோசிப்பான். ஆனால் ஒரு முறை அடி வாங்கிட்டேன்னா உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவான். நான் ரியலாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், நடக்கிறதா சொல்கிறேன், வேதம் அடிப்படையாக சொல்லி நிற்கிறேன் சரியா? அடிப்படை வேதனை அடிப்படையாக சொல்லி நிற்கிறேன். ஒரு முறை கட்டும்போது கையை எடுன்னு தானாக அடுத்த முறை வந்து கட்டியிருப்பாளா? தலைமையில் கையை வச்சிருப்பாளா? முடி எடுத்துருப்பாளா? இல்லையா? ஒரு முறை விட்டான் இல்லையா? அவனை சகதம் கண்டுக்கிட்டான். இவனை எப்படி கட்டாலும் இப்படி தான் கிடப்பான், அவன் அப்படியே கிடப்பான் இல்லையா? இவனை என்ன பண்ணாலும் இப்படி தான் கிடப்பான், அவன் அப்படியே கிடப்பான் அப்படின்னு பார்த்தா. அதனால் என்ன பண்ணுறான்? எங்கே வேணாலும் கையை வைக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? சொல்கிறது புரியுதா இல்லையா? கடைசியாக தலைமையிலே கையை வச்சுட்டான்ல, வரம் கூட தான் தலைமையில கையை வைக்கிறான்ற மாதிரி கடைசி எங்கே வச்சுட்ட கையை, தலைமையிலேயே கையை வச்சுட்டான்ல. அப்போ அந்த அளவுக்கு ஒரு உரிமை கொடுத்து எதனால்? முதல்ல கையை வைக்கும் போது கையை எடுன்னுட்டு தான் அப்படி கையை வைக்க வரும்போது அப்படி ஒரு முறை மேலே ஏழை இறங்க ஒரு முறை விட்டுருந்தா கெட்ட கை வச்சுருப்பாங்களா? வச்சிருக்க மாட்டான் இல்லையா? அப்போவே கை அப்போ போயிருப்பான், திருமணம் செய்ய மாட்டான். நான் ஆளுக்குன்னு ஒரு வெள்ளி கைப்பா, நீ 1000 வெள்ளிக்கெல்லாம் கெட்ட போக முடியாது. அவன் முறைக்கிற முறையே சரியில்லை, அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை, அவன் பார்த்தா ஆளிரமா முரடனாக்குறான், என்ன செய்ய முடியாது. நான்லாம் போக மாட்டேன், நீ என்ன வேணா நீ வேணா போயிட்டாரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆள் என்ன பண்ணியிருப்பா, அன்னைக்கு துண்டக்கான துணியக்கான ஓடி இருப்பா. முடி போயிருக்காது, அபிஷேகம் போயிருக்காது, கண்பாரை போயிருக்காது, அசிங்கப்பட்டு போயிருக்க மாட்டேன், வெக்கப்பட்டு போயிருக்க மாட்டேன், அப்படியே ஸ்திரம்படன்னு நிற்பேன் இல்லையா? ஆனால் என்ன செய்ய முடியாமல் போச்சு, கொஞ்சம் அசைஞ்ச, கொஞ்சம் கண்டுக்காம அசையாமல் விட்டுட்ட, கொஞ்சம் அறியாமல் விட்டுட்ட, ஏறி மிதிச்சிட்டால. ஒன்று கவனிச்சுக்கோ, இருக்க வேண்டியது மட்டும் நம்மகிட்ட என்ன செய்யவே கூடாது, போயிடவே கூடாது. இருக்க வேண்டிய அபிஷேகம் நம்மகிட்ட என்ன செய்யவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டு எதை வேணாலும் விளக்கலாம், எதை மேலே இழக்கலாம், ஆனால் அபிஷேகத்தை மட்டும் என்ன செய்யவே கூடாது, இழந்துடவே கூடாது. ஆமே. அப்போ ஒரு ஜெபம் என்ன செய்யும்? ஒரு சின்ன அண்ணாளுடைய வாழ்க்கை ஒரு சின்ன கருத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன், ரொம்ப நடக்கல, முடிக்கிற டைம் ஆச்சு, நான் முடிச்சிடுறேன். ஜெபம் என்ன செய்யுதான் தொடர்ந்து நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா? ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துன்னு வரோம். ஆமாவா? ஜெபம் என்ன செய்யும், ஒரு மனுஷனுடைய ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னு இல்லையா? ஜெபம் என்ன செய்யும்? அடைக்கப்பட்ட கதவை திறக்கும், அடைக்கப்பட்ட வானத்தை என்ன செய்யும், திறக்கும், அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை என்ன செய்யும், திறக்கும் இல்லையா? அடைக்கப்பட்ட கர்ப்பம், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள் இல்லையா? இப்போ அடைச்சிருக்கிறதுனால எவ்வளவோ அழுது பார்க்குறான், அழுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சும்மா உட்காந்து அழுது என்ன செய்யலை. இன்றைக்கி சும்மா உட்காந்து அழாதீங்க. நான் அழுறவங்கள வேணாம்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் எங்கே அழுகுன்னா ஜேவ சபத்தில் உட்காந்துன்னு அழு. சும்மா உட்காந்து ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அழாத. அதே வந்து தேவ உட்காந்து ஆண்டவரே அப்படின்ட்டு அழுந்துரு இல்லையா? அப்படி சொல்லிட்டானேன்னு அழுறதை விட ஆண்டவரே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு அழு.
அழற முன்னாடி என்ன சேர்த்துரு, ஆண்டவரே சேர்த்துனா அது ஜெபமாக போயிடுச்சு இல்லையா? சாதாரணமாக அழுதியானா அது அழுக, அழுறதுக்கு முன்னாடி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அழுதியானா அது ஜெபம் இல்லையா? அப்போ அழுகை என்னவா மாற்றிடலாம். அப்போ வீட்டில் என்ன அழுந்தா என்ன பண்ணுங்க, போயிட்டு அழுறதான் அழுற ஆண்டவரேன்னு சொல்லிட்டாளு அப்படின்னு சொல்லிடுங்க இல்லையா? இப்போ உட்காந்து அழுதுனுப்பாங்கல்ல வீட்டில் நம்ம வீட்டில் அழுறதுக்காக பஞ்சம் இல்லை இல்லையா? எது மாறுதோ இல்லையோ ஒரு நாள் என்ன மாறுறதில்ல, அழுறதை மட்டும் மாறுறது. ஏதோ நினச்சி என்ன பண்ணி இருக்கிறாங்க, அழுதுருக்காங்க. நான் மறுபடியும் அமைதியாக உட்கார்ந்தேன், சாப்பிட்டியானு கேட்க அதுக்கு ஒரு அழுகை இல்லையா? சாப்பிட்றியான்னு கேட்காம போயிட்டாங்களோ இதுக்கு ஒரு அழுகை. என்ன செய்ய? அப்போ அப்படி அழும்போது என்ன சொன்னோம், அப்படி சீண்டி அழுறதான் அழுற ஆண்டவரேன்னு சொல்லிட்டாரு, ஆண்டவரேன்னு சொல்லிட்டாளு. அப்போ ஆண்டவரேன்னு சொல்லிட்டாள் என்னமா மாறிடும், ஜெபமா மாறிடும். அவ்வளோதான். ஐயோ முடியலேன்றாத இல்லையா, ஆண்டவரே முடியலப்பான்னு சொல்லிடு. என்னமா முடியல, ஐயோ முடியலேன்னு சொல்லாத, ஆண்டவரே முடியலப்பான்னு சொல்லிடு. என்னமா மாறிடும். தான் ஃபேக்ட்டுங்க. இதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன ஜெபங்கள். என்னது, ஆண்டவரே முடியல அப்படின்னு சொல்லிடு. ஐயோ முடியலையேனாத, ஐயோ முடியலனாத அனுதாபம், ஆண்டவரே முடியலனாத ஜெபம் இல்லையா? இப்போ ஐயோ முடியலன்னா ஒன்றும் நடக்காது, ஆண்டவரே முடியலனாக்க தான் நான் வரம்பான்னு வந்துடுவார் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணம். அப்போ என்னால் முடியல அப்படின்னா ஆசா சொல்கிறாரு, பலவீனனுக்கும் பலவானுக்கும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம் என்றார் இல்லையா? அப்போ என்னால் முடியலன்னு கத்தை தூக்கிடுவார் இல்லையா? அப்போ எப்படி சொல்லியாளு, ஆண்டவரே முடியலப்பான்னு சொல்லிடு இல்லையா? ஐயோ முடியலேன்னு அழாத, என்ன சொல்லு ஆண்டவர். அப்போ எல்லாத்துக்கும் என்ன சேர்த்துரு, அவ்வளோதாங்க. ஆண்டவரே நீட்டாக என்னமா மாறிடுது, ஜெபமாக மாறிடுது, பிரச்சனையும் மாறி போயிடுது இல்லையா? நீ ஐயோ ஐயோ அழுதாக்க இன்னொன்று அளவச்சனை இருப்பான தவிர பிரச்சனை ஒரு நாள் மாறாது இல்லையா? அப்படி தான் அக்கா அழுதாங்க. என்ன அழுதாங்க, ஐயோ அப்படி பேசுகிறாளே, ஐயோ அவள் இப்படி சொல்கிறாளே, இவெல்லாம் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு, இவெல்லாம் நம்மளை பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு, இவளெல்லாம் நம்மளை என்ன சொல்லிட்டா ஒரு வார்த்தையை சொல்கிறாளே, நான் பார்த்து பிறந்த புள்ள இல்லையா, எனக்கு பின்னாடி வந்தவ, இவளெல்லாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, என்ன ஒன்று சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லி அழாத. என்ன சொல்லி அழுதுரு, ஆண்டவரே இவெல்லாம் அப்படி சொல்கிற ஆண்டவரே என்ன மாற்றிருங்கப்பான்னு அழுதுரு. வேலை முடிஞ்சு போச்சு. ஆமே. அப்போ அந்த அடைக்கப்பட்டதுனால என்ன செய்யறான்னா ரொம்ப அழுறா இல்லையா? ரொம்ப அப்போ ரொம்ப வீணா சும்மா அழுறதுனால ஒன்றும் நடக்காதுங்க. அதாவது இருக்கிறதுலையே ரொம்ப எஃபெக்ட் வாய்ந்தது, ரொம்ப காஸ்ட்லி நம்ம கண்ணீர். இருக்கிறது நம்ம உடல் அவயவங்களிலே இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியானது நம்ம கண்ணீர். சரியா? இந்த கண்ணீர் மட்டும் விழுந்துடுச்சுன்னா ஆண்டவர் ஆடி போயிடுவார். ஆண்டு என்ன செஞ்சிருவார், இந்த கண்ணீர் மட்டும் நம்ம அதை சும்மாலதான் இல்லை, தேவ சமூகத்தில் அதான் சொன்ன இல்லையா, ஐயோன்றதை விட ஆண்டவரேன்னு ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்கள, அந்த ஆண்டவரேன்னு ஒரு கண்ணீர் விழுந்துடுச்சு, ஒரு பொட்டு கண்ணி கீழே விழுந்துடுச்சுன்னா அவரால் சும்மா இருக்கவே முடியாது இல்லையா? இப்போ யாக்கோப் எப்படி ஆண்டவர் பிடிச்சி வச்சாராம் அப்படின்னு ஓசியா சொல்கிறார் 12ஆம் அதிகாரத்தில். கண்ணீரினால் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், பிடிச்சு வச்சாராம். ஓசியா 12ஆம் அதிகாரத்தில் எப்படி யசூரன் பிடிச்சாரா, ஆண்டவர் யாக்கோப்பை எப்படி பிடிச்சு வச்சாருன்னு 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். அவன் தூதனானவனோடு போராடி மேற்கொண்டான், அழுது. அப்படின்னா இப்போ காலையில் சொன்னார்ல, பொழுது விடிதுப்பா நான் போகிறேன் விடுன்னு சொன்னார்ல, அப்போ எப்படி பிடிக்க முடிஞ்சிச்சு, கண்ணீரால் இல்லையா? அப்போ அந்த கண்ணீர் வடிச்சிட்டு ஆண்டவன் என்ன செய்ய முடியாது, அதுக்கு மேலே அவளால் சும்மா இருக்கவே முடியாது, அதுக்கு மேலே சும்மா இருக்கவே முடியாது. அப்படியே விட பண்ணி அழுறத. அப்போ எதை நிறுத்தினா ஆண்டவர் போயிடுவார், இவன் அழுறத நிறுத்தினா அவர் போயிடுவார். அப்போ இவன் என்ன பண்ணினே இருக்கிறான், எவ்வளோ வெங்காயம் எட்டு போனாரோ தெரியல, எவ்வளோ பச்சை மிளகா எட்டு போனாரோ தெரியல இல்லையா? ஏன்னா நைட்டு போல அழுணும்ல, நைட்டு போல என்ன செஞ்சே இருக்கணும், அழுதுனே இருக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னாலே போதாங்க, 3 நாள் அழுவோம். அதுக்கு வெங்காயமும் தேவையில்லை, பச்சை மிளகாயும் தேவையில்லை. எதுக்கு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், என்ன செஞ்சிருவோம், நாங்கள் 3 நாளாக உட்காந்து அழுதுன்னு இருப்போம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலை, அதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை எனக்கு தெரியும். அப்போ என்ன பண்ண, அழுறதுக்கு முன்னாடி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அழு. ஏன்னா ஐயோன்னு அழுதுனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம பாடியில் இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லி நம்ம கண்ணீர் தான். இந்த கண்ணீருக்கு விலை மதிப்பை வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. இந்த கண்ணீரின் ஜபத்துக்கு இருக்கிற எஃபெக்ட் வேறு எதுக்குமே கிடையாது. இந்த கண்ணீரோடு போய் உட்காந்து அப்படி அண்ணால் உட்காந்து பார். ஆனால் சும்மா எவ்வளவோ அழுதுன்னு கிடந்தா கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. சும்மா அழுதி ஆனால் கர்த்தர் கண்டுக்கவே மாட்டார். சும்மா அழுது என்ன செய்ய மாட்டார், கர்த்தர் கண்டுக்கவே மாட்டாருங்க. எவ்வளவோ அழுது பார்த்தா இல்லையா, எத்தனையோ வருஷம் அழுதுருப்பா, எத்தனை நாள் அழுதான்னு தெரியல, எத்தனை வருஷம் அழுதான்னு தெரியல இல்லையா? அண்ணா பெண்ணினாலுக்கோ பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா இதை சரித்திரம் சொல்கிறாங்க. பெண்ணினால வந்து அண்ணாளுடைய தங்கச்சின்னு, பெண்ணினால வந்து அண்ணா. ஏன்னா அந்த நாட்களில் அதாவது ஒரு 10 வருஷம் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்,
தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அதனால தான் ஆகார் என்ன செய்கிற அப்படின்னு சொன்னால் 10 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நமக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, அதனால் என்ன செய்யணும், இப்போ தங்கச்சி இல்லை, அதனால் என்ன பண்ணிவிடு, இந்த ஆகாரை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். இது யூதருடைய பாரம்பரியம் என்று சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு இப்போ ஆகாருடைய வாழ்க்கையை பார்த்தா அது சரியான போல தான் என்ன செய்யுது, நமக்கு தோணுது இல்லையா? இப்போ ஆகார் ஆபிரகாம் எத்தனை வருஷம் குடியிருந்தார்? பைபிள் சொல்லுது கானான் 10 வருஷம் குடியிருந்தார் அப்படின்னு 16ஆம் அதிகாரம் சொல்லுது இல்லையா? ஆதியாகமம் 16 ஆபிரகாம் 10 வருஷம் என்ன செய்கிறாரு, குடியிருந்தார் அப்படின்னு சொல்லுது. இந்த 10 வருஷம் பிறகு தான் ஆகார் என்ன செய்கிறா, சாராள் என்ன செய்கிறா, ஆகாரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இல்லையா? ஆபிரகாம் 10 வருஷம் தேசம் என்ன செஞ்சான், குடியிருந்தார் அப்படின்னு பைபிள் இருக்குது. உட்காந்து தேடுங்க பார்க்கலாம். இந்த 15 இதை கூட உட்காந்து தேடுங்க. சரி, தேடியான கண்டுபிடிங்க, எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆண்டவர் என்ன செய்யுது, இப்படி ஒரு சம்பவத்தை காணால கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு என்ன செய்யுங்க, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்கட்டும். 10 வருஷம் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கிறீங்க சாமி, சரி பரவாயில்ல தோத்துறோம். அப்படி 10 வருஷம் குடியிருக்கிறான் இல்லையா? இந்த 10 வருஷத்துக்கு பிறகு தான் இப்போ ஆகார் என்ன செய்கிறான், அந்த சாராள் என்ன செய்ய, ஆகார் என்ன பண்ணிக்கோ, ஏன்னா 10 வருஷம் பிறகு குழந்தைன்னா என்ன செஞ்சிடணும், இன்னொரு இடம் கல்யாணம் பண்ணி கொடுத்து. இது இப்போ கிடையாது, அப்போ சரியா? இது இப்போ கிடையாது, இது எப்போ, இது ஆபிரகாம் காலத்தில், இது இப்போ நம்ம காலம், இது ஏசரார் காலம், இப்போ கிடையாது. இப்போ அதை யாரும் என்ன செய்யக்கூடாது, அதை யாரும் ட்ரை பண்ணக்கூடாது, அப்படி நடக்காது. அது முடிச்சுட்டார் கதையை, அதனால் அப்படி சொல்லிட்டார். இப்போ அதனால் இப்போ பெண்ணினாளுக்கு அப்படின்னா இப்போது அண்ணாளுக்கு எத்தனை வருஷம் இருக்கணும், 10 வருஷம் கிட்டத்தட்ட இல்லையா? இப்போ அதில் அடுத்தது பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? பிள்ளைன்னு சொல்லலாம், பிள்ளைகள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4 பிள்ளைகள் இருந்தால் கூட 8 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? எத்தனை வருஷம் கதவை என்னைக்கு திறக்கிறா பாருங்க. ஏற்கனவே 10 வருஷம் ஆயிருக்கணும் இல்லையா? புரியுதுன்னா சொல்றது, 10 வருஷம் ஆயிருக்கணும். ரெண்டாவது என்ன, ஒருவேளை பெண்ணினாளுக்கு ஒரு 4 பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா கூட எத்தனை வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ 2 சேர்த்து எவ்வளவு, 18 வருஷம் கிட்டத்தட்ட இல்லையா? அப்போ 18 வருஷமா அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கத்த இன்ன வரைக்கும் என்ன செய்யவே இல்லை. அவ திட்டி பார்க்கறா, இவ அழுது பார்க்கறா, அவன் பேசி என்னென்னமோ நடக்குது இல்லையா? என்னென்னமோ நடக்குது. அது விளக்கமாக பேச நேரம் இல்லை, அது 3 பாயிண்டாக சொல்லணும் இப்போ நேரம் எனக்கு. அதனால் என்னென்னமோ நடக்குது இல்லையா? எவ்வளவோ அழுது பார்த்தா ஒன்றும் ஆண்டவர் கர்ப்பத்தை திறக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல சரியா? இவர் ரொம்ப நல்லவ, யாரு அண்ணாள், யாரு ரொம்ப நல்லவ. எப்படின்னு கேட்கலாம், சண்டை போடல பாருங்க, யார் கூட, பெண்ணினாலோட சண்டை போடல பாருங்க இல்லையா? இவெல்லாம் ஒன்று சாரால் கூட சண்டை போட்டாங்க இல்லையா? இவன் இப்படி பார்க்குறான், நீ பார்த்துட்டு அம்மனு உட்காந்துக்கிறீ அப்படின்னு வீட்டுக்காரன் என்ன செஞ்சுட்டா, சண்டைக்கு போயிட்டா இல்லையா? அவன் சொன்ன இவகிட்ட சண்டைக்கு போயிட்டா இல்லையா? அப்போ சாரால் கூட என்ன செஞ்சாங்க, சண்டை போட்டாங்க. ஆனால் அண்ணால் என்ன செய்வே இல்லை, இந்த பெண்ணினால்கிட்டையும் சண்டைக்கு போல, புருஷங்கிட்டையும் சண்டைக்கு போல இல்லையா? அப்போ ரொம்ப நல்லவ இல்லையா? புருஷன் நேசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவ. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் நல்ல பேர் வாங்கிடலாம் இல்லையா? ஊர் உலகத்தில் எல்லாருக்கிட்ட, மாமனார் கிட்ட, மாமியார் கிட்ட, மாமியார் கிட்ட கூட சில நேரத்தில் நல்ல பேர் வாங்கிடலாம் இல்லையா? ஆனால் வீட்டுக்காரங்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுன்றது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? இல்லை வாங்கியிருந்தா தோத்துறோம் இல்லையா? அவங்க நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. வீட்டுக்காரர், எந்த வீட்டுக்காரர் என் மனைவி நல்லவன் சொல்லியிருக்கிறா, ஐயோ போய் இவ்வளோ கட்டணும் பாரு, இவ்வளோ கட்டணும், அவளை கட்டினுக்கலாம், இவ்வளோ கட்டி, இப்படி தான் சொல்கிறான ஒழிய என் மனைவி ரொம்ப நல்லவ கிடைச்சது பாக்கியம் அப்படின்னு எந்த மனைவி என்ன செய்யறதில்ல, எந்த புருஷனும் சொல்கிறதில்ல இல்லையா? இல்லை ஏன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னதாக தெரியல, இப்போ நானும் சொன்னதில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு வச்சுக்கோங்க, வேற என்ன செய்ய, அப்படி வச்சுக்கோங்க, அப்படி இருக்குது. ஆனால் இங்கே சொல்கிறான், புருஷனால் நேசிக்கப்படிய மனைவி நல்லவன்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்குது இல்லையா? அப்போ சாரால் கூட ஆபரணம் சொல்ல முடியல இல்லையா? அவள் தான் உங்கள்கிட்ட எதையா எங்கிட்ட சொல்லி கிடக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும், நீ தானே இருக்கிற, நீ தானே பார்த்த, நீ தானே பண்ண, போ பார்த்துக்கோ அப்படின்னு இவன் அவங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி கூட ஆகிப்போச்சு. ஆனால் அண்ணால பாருங்க 18 வருஷமாக போராடுறா, ஆனால் ஒரு இடத்துல செய்வே இல்லை, ஒரு நல்ல, அப்போ நல்ல குணமுள்ளவர்களால் கர்த்தர் வாசலை திறக்கலை. ஒன்று சொன்னேன், 18 வருஷம் ஆகிப்போச்சு, பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறா, அதனால் ஆண்டவர் என்ன செய்யலை, அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்கலை இல்லையா? ரெண்டாவது சொன்ன ரொம்ப நல்லவ, யாரு அண்ணாள் ரொம்ப நல்லவ இல்லையா? நான் இப்போ சர்ச்சுக்கு வருவேன் அப்படின்றா, இல்லைம்மா இப்போ வேண்டாம் அப்படின்னா உடனே கேட்டுக்கிட்டா இல்லையா? இது வேணாம் அப்படின்னு வீட்டுக்காரன் சொன்னா உடனே கேட்டுக்கிட்டா இல்லையா? வீட்டுக்காரி இது வேணாம் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சுட்டா, உடனே கேட்டுக்கிட்டா இல்லையா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு மூஞ்ச தூக்கி என்ன செஞ்சல, இல்லை ஒரு மாதிரியே உட்கார்ந்து இல்லை. நான் அண்ணால சொல்றேன், அவ எப்படி செய்யல, ஒரு மாதிரி என்ன பண்ணிடல, புரியலையா?
நான் என்ன கேட்டேன்? நான் பெருசாக இதாக கேட்டேன், ஒரு 5 பவுன் நகையாக கேட்டேன், இதை தானே கேட்டேன், இது தானே கேட்டேன், இது கூட இது முட முடியாதுன்றே அப்படின்னு சொல்லி முகத்தை தூக்கின்னு ஒரு முடம் முகத்தை தொங்க போட்டு என்ன செஞ்சு இல்லை அண்ணால் உட்காந்துல. அம்மா இது வேணாம் அப்படின்னு உடனே சரிங்க நீட்டான் இல்லையா. எங்கே போகிறதுக்கு? இப்போ குழந்தை பிறந்தாச்சு, பிள்ளைய தூக்கின்னு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். நானும் வரேன்னு கேள்றான். நான் கிளம்புற மாட்டேறேன். இல்லைங்க நானும் வரேன் அப்படி. இல்லை வேண்டாம், இப்போ குழந்தை சின்னசாக இருக்குது, இப்போ வேண்டாம், அடுத்த முறை என்ன செய்கிறேன், உன்னை கூப்பிட்டு போகிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னவன் என்ன செஞ்சிட்டா, சரின்னு சொல்லிட்டா இல்லையா. அப்போது நல்ல குணம் படைத்தவள் யார்? அன்னாள். 3வது ஆலயத்துக்கு தவறாமல் போகிறவ அன்னாள். 3வது ஏன்னா பைபிள் சொல்லுது 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், அவள் வருஷந்தோறும் இப்படி செய்வான் அப்படின்னு சொல்லுது இல்லையா. அவன் வருஷந்தோறும் இப்படி செய்வான்னு இருக்குது இல்லையா, அந்த பிரகாரமா. அப்போ அண்ணாள் யாரு? வருஷந்தோறும் சர்ச்சுக்கு போகிறவங்க சரியா. இது ஏற்கனவே 4 பிரசவங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன் சரியா. போய் வருவான் அப்படின்னு சொல்லி பிரசவம் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த சொன்ன வார்த்தையை வச்சு ஒரு பிரசவம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 2 பிரசவங்கள் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, சரி விட்டுருங்க, இப்போ பரவாயில்ல. இப்போ என்ன சொல்கிறான்? வருஷந்தோறும் போய் வரும் அப்படியே செய்வான்னா. அப்போ இப்போ வருஷந்தோறும் எங்கே போகிறவ? அன்னைக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு போனால் போதும். என்னைக்கு? அண்ணாளுடைய காலத்தால் எல்கானா காலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு போனால் போதும். ஆனால் இப்போ வாரம் சர்ச்சுக்கு அது அண்ணாள் காலத்துலேயே வருஷத்துக்கு ஒரு முறை தான் சர்ச்சுக்கு போகணும். அப்போ எங்களையும் வாரம் கூப்பிட சொல்கிறீங்கன்னா நீ அண்ணாள் காலத்தில் இருந்திருக்கணும் சரியா. இன்னும் சொல்ல போனால் எல்கானானுக்கு பொண்டாட்டி இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போதும். புரியல? அண்ணாள் காலத்தில் இருந்திருக்கணும். எல்கானாவுக்கு நீ மனைவியா இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறைவா சரியா. இப்போ நீ யாருக்கு மனைவி? அதனால இப்போ இவனும் அப்படி கிடையாது. அதனால இவன் வாரம் வந்தால் நீ அவன் வருஷத்துக்கு ஒரு முறை போவான், நீ வருஷத்துக்கு ஒரு முறை போயிடு. ஆனால் இவன் வாரம் வந்தால் நீ வாரம் வந்துடணும் இல்லையா. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்து அதுக்கு மேலே ஓம்பாடு, நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு மேலே நீயாச்சு கத்துறாச்சு, எனக்கு பிரச்சனை. அப்போ சொல்கிறார் இல்லையா. இப்போ வாரந்தோறும் என்ன செய்கிறவன்? தவறாமல் ஆலயத்துக்கு போகிறவன். அப்போ வருஷந்தோறும் என்ன பண்ணிடுறா? கரெக்டாக அவள் சர்ச்சுக்கு வந்துடுறாளே அப்படின்னு சொல்கிறதுனால அவளுக்கு அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்கல ஆண்டவர். ஒன்று சொன்னேன், 18 வருஷமாக அடைக்கப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. அதனால் என்ன செய்யலாம்? அனுதாபப்பட்டு. நான் ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி நினைக்கிறேன், ஆண்டவர் அனுதாபப்பட்டு மட்டும் எதையும் செய்வார்னு கனவை கூட காணாதீங்க. ஆண்டவர் அனுதாபப்பட்டு ஐயோ பாவோன்னு அனுதாபப்பட்டு உன்னை செய்வார்னு கனவு கூட காணாதீங்க. 2 நாளைக்கு பண்ணி பேசியிருக்கேன் சரியா. இந்த உபஜபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன். அனுதாபப்பட்ட ஆண்டவர் ஏதாவது செய்வார்னு மட்டும் கனவை கூட காணாதீங்க. கர்த்தர் செய்கிற ஆண்டவரே கிடையாது, அப்படி செய்கிற ஆண்டவரே கிடையாது இல்லையா. ஆனால் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு செய்கிற ஆண்டவர் எதை கேட்டு தான் செய்வார்? ஜெபத்தை கேட்டு தான் கர்த்தர் செய்வாரே தவிர அனுதாபப்பட்டு எதையும் ஆண்டவனை செய்ய மாட்டார், எதையுமே ஆண்டவர் செய்ய மாட்டார் சரியா. 18 வருஷம் ஆள்றான், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. வீட்டுக்காரியே சங்கடம் போச்சு, ஏம்மா அழுதுன்னு உட்காந்துக்கிறேன், நான் தான் உன்னை ஒன்றுமே நான் தானே சொல்லணும், நானே உன்னை ஒன்றும் சொல்ல, நீ ஏன் அழுற? நான் உன்னை சொல்ல, நீ 10 பிள்ளைக்கு ஆசை இருக்கு, நீ ஒன்றுமே கவலைப்படாத, ஒரு பிள்ளைய போல என்ன பண்ண நினச்சி அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அப்படின்னு சொல்கிறா. சரி கொஞ்சம் பேசணும், பேசக்கூடாது, நியாயம் இல்லை, அதனால சரி விட்டுடலாம் அதை அப்படி சொல்லிக்கிறான் இல்லையா. அவன் சொல்கிறான் இல்லை. அப்போ 18 வருஷமாக அவனுக்கு அழுறான். அடுத்தவனுக்கு கூட அனுதாபம் வருது, ஆனால் ஆண்டவருக்கு என்ன செய்யவே வரல. அடைச்சதே அவர் தானே, என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ பாவம், சரி போடோ அழுறா, சரி போ அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும்? விட்டுருக்கணும் இல்லையா. ஆண்டவர் பாப்பா, இவன் அங்கே தான் உட்காந்து அழுதுக்கிறான், ஏங்காட்டி அழுறா, எங்கே தான் உட்காந்து அழுதுனுக்கிறா, இவன் அங்கே தான் உட்காந்து அழுதுனுக்கிறான், ஏங்கிட்ட வந்து அழுதா. இப்போ ஆண்டவர் கேள்வி என்ன? ஆண்டவரே 18 வருஷமாக அழுறா, ஆண்டவரே எதானா பண்ணுங்க. அவள் எங்காட்டியா அழுந்தா? அவள் எங்காட்டியா? அப்போ அப்போ அங்கே அதெல்லாம் நான் கணக்கு பண்ண மாட்டேன். எங்கே அழுணும்? அதை தான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரங்க? அழுறதுக்கு முன்னாடி ஆண்டவரேன்னு அழுதுருங்க. அளவனாலாம் சொல்ல மாட்டேன், அழுங்க, எவ்வளோ அழ முடியுமோ அழுங்க. ஆனால் என்ன சொல்லி அழுதுருங்க? ஆண்டவரேன்னு அழுதுருங்க இல்லையா. ஆண்டவரே எங்கள் அம்மா திட்டுற, ஆண்டவரே அவளை மாற்றுன்னு அழு சரியா. உடனே அம்மாவை மாத்திரல, பிள்ளைய மாத்திரம், எது ஒன்று மாற்றட்டும். ஆண்டவரே எங்கள் அம்மா என்ன அடிக்கிற, ஆண்டவரே பரவாயில்ல அழு, அடிக்கிற ஆண்டவரே ஒன்று ஜோம் பண்ணு, ஒன்று அடிக்கிற அம்மா மாற்றல, அடி வாங்கின பிள்ளைய அதை மாறட்டும் இல்லையா. சரிம்மா நீயே அடி வாங்குற, நீ இப்படி மாறிட்டேன்னா அம்மா அடிக்க மாட்டேன் அப்படின்னு உன்னை மாற்றுவார். இல்லை ஏமா என் பிள்ளைய அடிக்கணும் அம்மாவை மாற்றுவார். ஆக மொத்தம் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே அழுதுனா ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும். ஆண்டவன் அழுதா, ஆண்டவரேன்னு அழுதுட்டா ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டே தீருங்க, ஏதோ ஒரு மாதிரி ஏற்பட்டே தீரும் சரியா. ஆனால் 18 வருஷம் சும்மா அழுதா, உட்கார்ந்து அழலை. ஆனால் என்ன செய்யற ஆண்டவர்? அனுதாபப்படவே இல்லை. அனுதாபப்பட்ட ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு வேதனைப்பட்டாலும், எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும், என்ன துக்கப்பட்டாலும், அனுதாபப்பட்டு மட்டும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது செய்வார் நினைச்சேன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம், நம்ம ஏமாந்து போயிடுவோம். 18 வருஷம் ஆச்சு, என்ன செய்வே இல்லை. 18 வருஷமா அழுறா, 1 வருஷம் 18 வருஷமா அழுறா இல்லையா. 18 வருஷமா முதல்ல இல்லைன்னு நடந்தா,
இப்போ பேசுகிறாளே அழுறா இல்லையா? ஒரு பக்கம் இல்லை, ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்க? இப்போ 18 வருஷமாக அழுது நிற்கிறா. ஆனால் என்ன செய்வேன்? ஆண்டவர் திறக்கவே அடைக்கப்ப அவர் தான் அடைச்சாரு. பிசாசு தான் கூட பரவாயில்ல, நானும் அடைச்சனை கேட்கலாம். அவர் தான் அடைச்சு நிற்கிறாரு. 15 வருஷம் அழுறாளே ஆண்டவரே, பாவமாக தெரியலையா உங்களுக்கு? அனுதாபமாக தெரியலையா? அனுதாபத்துக்கு ஆண்டவருக்கு சம்மதமே கிடையாது. அனுதாபத்துக்கு ஆண்டவர்கிட்ட இடமே கிடையாது. அனுதாபத்துக்கு ஆண்டவர்கிட்ட இடமே கிடையாது. ஆனால் அனுதாபத்தை என்ன பண்ணாதீங்க, ஆண்டவர்கிட்ட தேடாதீங்க. அழுது ஜெபிச்சுடு, ஆண்டவர் அசைஞ்சிருவார். ஆண்டவர் செஞ்சிருவார். அவர் அசைக்க ஒரே வழி ஜெபந்தாங்க. ஆண்டவர் அசைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குன்னா அது ஜெபந்தான். அந்த ஜெபத்துக்கு தான் தேவன் அசைவாரே ஒழிய வேற எதுக்கும் தேவன் என்ன செய்ய மாட்டார், அசைய மாட்டார். சரியா? நான் சொல்றது உண்மை. சங்கீதம் 18 4 விதமான போராட்டம் தாவீதுக்கு. சம்பவத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வாசிக்க நேரம் இல்லை. 4 விதமான போராட்டம் தாவீதுக்கு இல்லையா? பாதாள துர்ச்சனம் வந்தது, துர்ச்சன பிரவகம் வந்தது, மரண கண்ணி விழுந்தது, பாதாள கட்டு விழுந்தது அப்படின்னு 4 போராட்டத்தை சொல்லுவார். இந்த 4ஐயும் பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா தான் இருக்கிறார். சங்கீதம் 18 4 போராட்டத்தை தாவீது என்ன செய்வார்? 4 போராட்டத்தை சொல்லுவார் இல்லையா? துர்ச்சன பிரவாகம், பயமுறுத்தல், மரண கண்ணி, மரண கட்டு, இன்னும் 4 சொல்லுவார். துர்ச்சன பிரவாகம், பாதாள கண்ணி, மரண கட்டுகள், துர்ச்சன பிரவாகம், பாதாள கட்டு, மரண கண்ணின்றார். 4 வந்து மோதுது. இப்போ ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். ஆனால் 6ஆம் வசனம், அப்பொழுது எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்த நோக்கி நான் கூப்பிட்டேன், அவள் சத்தத்தை கேட்டு என் சத்தம் காதில் விழுந்துச்சு. விழுந்த பிறகு அடுத்த வசனம், காட்டின் சட்டைகளை கொண்டு பறந்தார்னு சொல்லுது. எது வரைக்கும் அமைதியாக இருக்கிறார்? எது வரைக்கும் அமைதியாக இருக்கிறார்? ஜெபிக்காத வரைக்கும் அமைதியாக இருக்கிறார். தாவீது யாரு? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். கர்த்தருடைய இருதயத்துக்கு தாவீதின் குமாரன் என சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் இல்லையா? எவ்வளோ பெரிய ஆளுக்கு 4 போராட்டம், மரணக்கட்டு, பாதாள கண்ணி, அவ்வளோதான் நான் செத்து போயிட்டேன் அப்படின்றாரு. சாகிற நிலைமைக்கு போன விட கம்முனியாக இருக்கிறார். ஏன் சாக போகிற வாயை தந்து கூப்பிடு இல்லையா? வேற சொல்ல, வாயில் என்ன வச்சுருக்கிற, வாயை திரையன் அப்படி சொல்கிறான் இல்லையா? அந்த மாதிரி அவருன்னு சொல்கிறார், வாயை திரையன், வாயை திரையன், வாயை வச்சு முடி நிற்கல, வாயை திரையன், ஆண்டவரேன்னு கூப்பிட. என்ன உனக்கு கஷ்டம்? அதில் ஆண்டவரேன்னு கூப்பிட உனக்கு என்ன கஷ்டம் இல்லையா? இப்போ ஆண்டவரேன்னு கூப்பிட்டா மத்திய ஒரே சத்தம் தான். என்னதான்? எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்த நோக்கி ஜெபம் பண்ணணும்னு சொல்லலை. கூப்பிட்ட என்ன அர்த்தம்? கூப்பிட்ட என்ன அர்த்தம்? பாரோன் அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா? அப்போ ஆண்டவரேனார், அவ்வளோதான் இல்லையா? வேற விஷயம் ஒன்றும் சொல்லலை, ஆண்டவரேனார் இல்லையா? இது பிரச்சனை கூப்பிட்டு இருந்தா மீதி 3 தடுக்கப்பட்டு இருக்குமா? 4 வந்த மோதன பிறகுதான் என்ன செய்யற? ஆண்டவரேன்னு கூப்பிடுற இல்லையா? இந்த ஆண்டவரேன்னு சத்தம் அவர் காதுல என்ன செஞ்சுச்சா? ஏன் அவர் காதுல ஏறிட்ட உச்சி 7ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அப்பொழுது, எப்பொழுது இந்த சத்தம் போய் அவர் காதுல விழுந்த அப்பொழுது. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்ப எதுக்கு தான் ஆண்டவர் அசைவாரு? அவர் அசைக்கிறதுக்கு ஒண்ணே ஜெபம் தாங்க. ஆண்டவரை நீ அசைக்கணும்னா அதுக்கு ஒரு வழி, வேற என்ன பண்ணி அசைக்க முடியாது. வேற என்ன பண்ணி அசைக்க முடியாது. ஒண்ணே அந்த சத்தமா விழுந்துச்சு பார்த்தியா? உடனே என்ன பண்ணுச்சா? பூமி அதை படிச்சு பார்த்தீங்கன்னா சொன்னா, என்ன இப்படியெல்லாம் கத்த கிரியை செய்ய முடியுமா? இப்படியெல்லாம் ஆண்டவர் காட்டின் சட்டைகளை கொண்டு பறந்தாராம் இல்லையா? நான் கண்ணு சிகப்பாயிடுச்சான், நாச்சு அப்படியே காத்தால மூச்சு காத்தால சூடு ஆகி போச்சான், கேருமலை பறக்கிறாரா என்ன, அப்படி பூமியெல்லாம் அதிர்தான். என்ன எதுக்கு? ஒரே ஒரு சத்தம், ஒரே. ஆனால் இதுக்கு முன்னாடி 4 பாதிப்பானுக்கு வந்திருக்கிறது பார்த்தா அமைதியாக இருக்கிறார். ஆனால் ஒரே சத்தமாக விழுந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஒரு சத்தத்துக்கு பரலோகம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? பரலோகமே ஆட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஒன்று தான் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அந்த ஒன்று தான் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ நேரம் கூப்பிட்டீங்க, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நேரம் கூப்பிட்டீங்க, எவ்வளோ நேரம் உட்காந்து கூப்பிட்டீங்க, எவ்வளோ நேரம் அதுக்காக பிரயாசம் எடுக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஜெபம். சண்டை போடுறதுக்கு மணிக்கணக்காக உன சண்டை போடுறீங்க இல்லையா? சண்டை போடுறதுக்கு மணிக்கணக்காக உட்காந்து சண்டை போடுறீங்க. அந்த சண்டை போடுற இடத்த ஜெபம் பண்ணிட்டா 2 மாறி போயிடும். என்னது? இனி குடும்பத்தில் சண்டையும் இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதை மட்டும்தான் செய்யறதில்ல. தேவையில்லாத மணிக்கணக்காக பேசுகிறோம், நாள் கணக்காக பேசுகிறோம், வாரக்கணக்காக பேசினுக்கிறோம். ஆனால் ஜெபத்தை ஒன்று தான் செய்யறதில்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவையில்லாத விட்டுட்டு ஜெபத்தை மட்டும் பண்ணு. ஜெபத்தை மட்டும். ஆண்டவர் அசைக்கிறது ஒன்று தாங்க, வேற எதை கொடுத்து அசைக்க முடியாதுங்க. ஜெபம் மட்டும் என்ன செய்யும்? அவர் அசைக்கும். அவர் என்ன செய்யும்? அசைஞ்சிட்டாரா? அசையாத ஆண்டவர் அசைஞ்சிட்டாரா? அங்கே யாக்கோபை பார்த்தா அசையாத ஆண்டவர் அசைஞ்சிட்டாரா? எதை வச்சுதான்? 18 வருஷமா அசையில ஆண்டவர் இல்லையா? இப்போ 10 வருஷம் அண்ணால் ஜெபிக்கிட்டாங்க இல்லையா? 3 சொன்ன 1, 18 வருஷமா அழுறாங்க. ஆண்டவர் ஒன்று அனுதாபம் காட்டல, அடைக்கப்படாத திறக்கமா இல்லை இல்லையா?
நல்ல பேரை பெற்றவள், நல்ல குணத்தை பெற்றவள், நல்ல நற்சாட்சி பெற்றவள், அதை வச்சு அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை ஆண்டவர் திறக்கலை இல்லையா? ஆலயத்துக்கு தவறாமல் போகிறவ அதை வச்சு கர்த்தர் ஒன்றும் செய்யலை இல்லையா? அப்போ இதை 3 வச்சு கர்த்தர் ஒன்றும் செஞ்சிட முடியாது. எதை வச்சு? நீ அழுது கிடக்கிறதுனால கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. நீ நல்ல பேரை எடுத்ததுனால கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. நீ தவறாமல் சர்ச்சுக்கு வந்த போதனால ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? தவறாமல் சர்ச்சுக்கு வந்து போனாலே ஒன்றும் செய்ய முடியலன்னா தவறி சர்ச்சுக்கு போனால் என்ன செய்வார்? இல்லை, அண்ணாலும் தவறாமல் சர்ச்சுக்கு போனாலே என்ன செய்யலை? ஒன்றும் செய்யலை இல்லையா? அப்போ சொல்கிறாங்க தவறாத போய் ஒன்றும் செய்யலை, அப்போ நாங்கள் தவறி போனால் என்ன? அதெல்லாம் எப்படி கேட்குற? தவறாத போனவளுக்கே ஒன்றும் செய்யலையே, தவறி போனால் என்ன செய்வார்? சரி இல்லையா? அப்போ இந்த 3க்கு ஒன்றும் செய்யலை. அப்போ எப்போ தான் செய்கிறாரு? 10ஆம் வசனம் பிரேக்கிங் வசனம் இல்லையா? 10ஆம் வசனம் திருப்புமுனையான வசனம். இன்றைக்கி தான் தேவன் என்ன செய்கிறான்? நான் அழுது பிரயோஜனம் இல்லை, எங்கள் வீட்டுக்கு நான் நல்லவன் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நான் ஆலயத்து போய் பிரயோஜனம் இல்லை, என் பிரயோஜனம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவர் அசைக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று, ஜெபம் என்று சொல்லி அவள் தேவ சமூகத்தில் போய் கொஞ்ச நேரம் ஜெபிக்கல, வெகு நேரம் ஜெபித்தாள். எப்படி ஜெபிச்சா? அப்போ அந்த ஜெபம் என்ன செஞ்சிச்சு? அன்னைக்கு தான் அவள் வாழ்க்கை என்ன பண்ணுச்சு? இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை அன்னைக்கு தான் தேவன் திறந்தார். அன்னைக்கு தான் தேவன் திறந்தார். அப்போ எது திறக்கும்? அழுக திறக்காதது ஜெபம் திறந்துடுச்சு இல்லையா? ஜெபம் திறந்துடுச்சு இல்லையா? அழுகை மாற்றாதது ஜெபம் என்ன செஞ்சிடுச்சு? மாற்றிடுச்சு. அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தவ 2ஆம் அதிகாரத்தை எவ்வளோ சிரிக்கிற பார்த்தீங்களா? 2ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் என்ன சத்தமிட்டு காரியத்தை சொல்கிற பார்த்தீங்களா? ஏன்னா அப்படியே இருப்பான். கர்த்தர் அப்படியே விட்டுவான்னு நினச்சியா? கர்த்தர் அப்படியே விட்டுவான்னு நினச்சியா? சாப்பாட்டுக்கு இல்லாதவன் கர்த்தர் சாப்பிட வைப்பார். நல்லா சாப்பிட்டு தானே பட்டினியாக போடுவார், பலமான கீழே தள்ளுவார், சின்னமனத்துக்கு மேலே வைப்பார். என்ன கதை சொல்லின்னு வரா தெரியுமா? ஒரு நீண்ட கதை சொல்லின்னு வரா. அவ்வளவு சந்தோஷமாக கத்தவளை மாற்றி விட்டது காரணம் தெரியுமா? ஒன்றே உணவை ஜெபம். அழுறதை விட, அழுகையை விட ஜெபம் தான் என்ன செய்யும்? காரியங்களை சாதிக்கும். அப்படிப்பட்ட ஜெபத்தை எனக்கு ஏறெடுக்குமானால் அடைக்கப்பட்ட கர்த்தரால் என்ன செய்ய வைக்க முடியும்? அவர் அடைச்சார், அவர் கையால் திறக்க வைக்கணும். அவர் அடைச்சதை அவர் கையால் திறக்க வைக்கணும்னா அதுக்கு ஒன்றே ஒன்று தேவை, ஜெபம். அது ஒன்றே ஒன்று. அழுகையை ஆனந்தமாக மாற்ற வேண்டுமானால் அதுக்கு தேவை ஜெபம் இல்லையா? அழுகையை ஆனந்தமாய் மாற்ற வேண்டுமானால் அதுக்கு தேவை ஜெபம் இல்லையா? அழுகையை ஒன்று சொன்ன அடைக்கப்பட்டதை திறக்கணும்னா அதுக்கு தேவை ஜெபம். அழுகையை ஆனந்தமாய் மாற்ற வேண்டுமானால் அதுக்கு தேவை ஜெபம் இல்லையா? அற்பமாய் எண்ணப்பட்டவளை உயர்வாக எண்ணப்பட வேண்டுமானால் அதுக்கு தேவை ஜெபம். கர்த்தர் அண்ணனை நினைத்தரலினா ஒரு பிள்ளை கொடுத்தல, இப்போ 5 பிள்ளையை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? அவளை நினைச்சாரு. அற்பமாக எண்ணப்பட்டவ யாரால? பெண்ணினால, சமுதாயத்தால் அற்பமாக எண்ணப்பட்டவ இன்னைக்கு அற்பமாக எண்ணப்பட்டவளை ஆசீர்வாதமாக வைப்பதற்கு தேவை ஜெபம் இல்லையா? அற்பமாக எண்ணப்பட்டவளை ஆசீர்வாதமாக வைப்பதற்கு தேவை ஜெபம். 3 சொன்னேன். அடைக்கப்பட்ட கதவை திறக்கணும்னா அதுக்கு தேவை ஜெபம் இல்லையா? அடைக்கப்பட்டதை திறக்கணும் ஜெபம். 2வது சொன்னேன், அழுகையை ஆனந்த கழிப்பாக மாற்றணும்னா அதுக்கு தேவை ஜெபம். அற்பமாக எண்ணப்பட்டவளை ஆசீர்வாதமாய் வாழ வைக்கணும்னா ஜெபம். இந்த ஜெபம் தான் இந்த 3 கதை செய்யும். அந்த ஜெபத்தை நீனு செஞ்சா நமக்கும் அந்த கதை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடலாமா? கேட்டேன் வாய் விட்டு நீர் மறுக்கவில்லையே, கேட்டேன் வாய் விட்டு நீர் மறுக்கவில்லையே, என் உள்ளம் விரும்பினதை நீர் எனக்கு தந்தீரே, என் உள்ளம் விரும்பினதை நீர் எனக்கு தந்தீரே. நம்ம வாய் விட்டு கேட்டனா கர்த்தர் மறுக்கவே மாட்டார். தேவனை அசைக்கக்கூடியது ஒன்னே ஒன்று ஜெபம். தேவனை அசைக்கக்கூடியது ஒன்னே ஒன்று ஜெபம். உனக்கு அடைக்கப்பட்ட வாசலை திறக்க வேண்டுமானால் நீ என்ன செஞ்சு பிரயோஜனம் இல்லை, ஜெபிச்சாதான் பிரயோஜனம். ஜெபந்தான் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும். ஜெபந்தான் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும். அழுகையை ஆனந்த கழிப்பா மாற்றணும்னா அதுக்கு தேவை ஜெபம். அதுக்கு தேவை ஜெபம். உன் அழுகையை ஆனந்த கழிப்பா மாறணும்னா, உன் அழுகையை சந்தோஷமா மாற்றணும்னா, உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றணும்னா அதுக்கு தேவை ஜெபம். அற்பமா எண்ணப்பட்ட உன்னை ஆசீர்வாதமாய் வாழ வைக்கணும்னா அதுக்கு தேவை ஜெபம்.
இது 3 நடக்கணும்னா ஜபந்தான். உன்னை அற்பமாக நினைக்கலாம் அநேகர். ஒன்றுத்துக்கு உதவாதவங்க, ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க, எதுக்கும் லாக்கி இல்லாதவன்னு அற்பமாக நினைக்கலாம். அற்பமாக நினைக்கப்பட்ட நம்மை ஆசீர்வாதமாக வாழ வைக்கிறது ஜபம். அற்பமாக எண்ணப்பட்ட நம்மை ஆசீர்வாதம் வாழ வைப்பது ஜபம். அந்த ஜபத்தை எனக்கு ஏறெடுத்தோம்னா இதுவரைக்கும் அடைக்கப்பட்டதை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட கதவு, அது ஆஸ்வாத கதவாக இருக்கலாம், அடைக்கிற கற்பமாக இருக்கலாம், எனிபடி எதெல்லாம் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கோ, முயற்சி எடுத்தோம் உள்ளே போக முடியல, செய்ய முடியாமல் தவிக்கிறியோ, எத்தனையோ முயற்சி எடுத்தோம் ஆனால் அதை செய்ய முடியல, எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம் செய்ய முடியல, அந்த கதவை எனக்கு உடைச்சி நீ முயற்சி எடுக்கிறத உனக்கு செய்ய வைக்கணும்னா அந்த கதவை உடையணும். அந்த அடைக்கப்பட்ட கதவை உடையணும். நேற்று சொன்ன உனக்கு முன்னால் இருக்கிற தூண் கீழே விழணும். இன்னைக்கு அடைக்கப்பட்ட கதவு உனக்கு திறக்கணும். உனக்கு முன்னாடி சத்ரு ஏற்படுத்தப்பட்ட தூண், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வீட்டை விட்டு நீங்கவே இல்லை, ஒரு குறிப்பிட்ட போராட்டம் என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறோம், நீங்கவே இல்லை, மாறவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குன்னா அது தூண். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, நீ ஏதோ காரியத்தை செய்வதற்கு பல முயற்சி எடுக்கிற, ஆனால் உன்னால் செய்யவே முடியல. எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், இதை செய்யணும், இதை செஞ்சிடணும்னுட்டு, இதை முடிச்சிடணும்னுட்டு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், ஆனால் முடியல. அவரோட சத்தம் அந்த கதவை அடைச்சி வச்சிருக்கலாம். சில நேரத்தில் தேவனே அடைச்சி வச்சிருக்கலாம். அந்த அடைக்கப்பட்ட கதவை திறப்பதுன்னா எனக்கு தேவை ஜபம். நீ முயற்சி எடுக்கிறத முடிய வைக்கிறதுக்கு தேவை ஜபம். வெறும் முயற்சி மட்டும் போதாது, அந்த முயற்சியோட கூடிய ஜபந்தான் உன் முயற்சியை வெற்றி பெற செய்ய வைக்கும். நீ முயற்சி எடுக்கிறத செஞ்சு முடிக்கணும்னா உனக்கு தேவை ஜபம். எத்தனை வருஷமா அழுறது, எதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிற, எதை நினைச்சு நீ அழுதுகிட்டு இருக்கிற, நீ அழுதுகிட்டு இருக்கிறத ஆனந்த கழிப்பா மாற்றணும்னா அதுக்கு தேவை ஜபம். உன் அழுகையை மாற்றி உன் ஆனந்தமா வாழ வைக்கிறதுக்கு தேவை ஜபம். சும்மா உட்காந்து அழுறதை விட அன்னால் தேவ சமூகத்தில் உட்காந்து அழுதா, அன்னைக்கு அழுக மாறுச்சு. தேவ சமூகத்துக்கு வந்து அழுத பிறகு அவன் ஜபம் மாறுச்சு. தேவ சமூகத்துக்கு வந்து நீ அழுதன்னா உன் ஜபம், உன் அழுக ஆனந்தமா மாறக்கும். நீ அழமாட்ட, ஆனந்தமா இருப்ப. 3வது, அற்பமா எண்ணப்பட்டவர்கள். கூட பிறந்தவங்களே ரொம்ப சீப்பான நினைக்கிறாங்க, ரொம்ப தப்பா நினைக்கிறாங்க, ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. ஏன் ஒரு சராசரி மனுஷனா கூட மதிக்கல, சராசரி மனுஷனா கூட மதிக்கல. அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல உன் ஆசீர்வாதமா, சாமுவேல் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர்செபா வரைக்கும் விளம்பினது. இவன் யார்? அன்னாளுடைய மகன். முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் அன்னாள் ஆசீர்வாதமா மாறினா. அற்பமா எண்ணப்பட்டவள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால் அதுக்கு தேவை ஜபம். உன்னை அற்பமா நினைக்கிறாங்க, ஆனா உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதம் வாழ வைக்க விரும்புறா, அதுக்கு தேவை ஜபம். ஜபிச்சனா அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல நீ ஆசீர்வாதமா வாழ போற. இது 3 கருத்தை செய்யணும்னா ஜபிக்கணும். 3 காரியம் உனக்குள்ள இருக்கிறதுனால கத்தை செய்ய மாட்டார். நீ அழுறதுனாலையும், அற்பமா எண்ணப்படுறதுனாலையும், நற்சாட்சி நீ பெற்றிருக்கிறதுனாலையும், ஆலயத்துக்கு போகிறதுனாலையும் கத்தை எதையும் செய்ய மாட்டார். மாறாக நீ ஜெபித்தா கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த ஜெபத்தை அன்னால் ஜெபித்தா நம்ம ஜெபிப்போம், காரியத்தை நடப்பார். பரிசுத்த பிதாவே, கையில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவனையும் ஒப்பு கொடுக்குறேன். கடந்த நாட்களில் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து எங்கள் காரியங்களை கத்தை வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. ஆண்டவரேம துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல எங்களை ஆசீர்வாதமாக வாழ வைங்கப்பா. எங்களை ஆசீர்வாதமாக வாழ வைங்க, எங்களை ஆசீர்வாதமாக வாழ வைங்க. தேவனுடைய கரம் எங்கள் கூட இருக்கட்டும், எங்கள் கூட இருக்கட்டும். அழுகைகள் ஆனந்தமாய் மாறட்டப்பா. எதை நினச்சி அழுதமோ அந்த அழுகைகள் எனக்கு ஆனந்தமாக மாறட்டும். யாரை நினச்சி அழுதமோ அது ஆனந்தமாய் மாறட்டும். கர்த்தரை ஒப்பு கொடுக்குற இந்த 3 கிரியைகளையும் கத்த செஞ்சு
உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. அந்நாளை போல் நாங்களும் ஒரு நீண்ட நேர ஜெபத்தை ஏறெடுத்து ஜெபிக்க, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். கரங்கூட இருக்கட்டும். அப்படி ஊழியர்கள் கடமை செஞ்சுருக்கிறோம். குறைகளை குற்றங்களை மன்னிங்க. இன்னும் நாங்கள் நேர்த்தியாக செம்மையாக செய்வதற்கு அதிகமான கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். கூட இறங்க நடத்துங்க. நாமத்தை மையப்படுத்துங்க. சகல துதி கட மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜபங்கேலு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.